என்ன பண்ண பரணி, நீ எமோஜி டெஸ்டிங்கா? பரணி என்ன எல்லா டெஸ்ட்ல எல்லா எமோஜியும் போட்டுட்டு இருக்கீங்க? எல்லா எமோஜியும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க பாருங்க. போர் அடிக்குது பிரகாஷ் ப்ரோ. நான் கூட பத்ரி ஆவி உங்கள்கிட்ட போட்டு நினைச்சேன். மகேஷ்னா என்ன நீங்க வீக்கெண்டுனால ஒரேடியா வந்துட்டீங்களா நம்ம இதுக்கு? எங்கேயும் பக்கத்துல பக்கத்துல ட்ரிப் எல்லாம் போலையா? போலான்ட்டு இருந்தா அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. என்ன இந்த வாட்டி எங்க பண்றது? ஐஸ்லாந்தா சுவிட்சர்லாந்தா? ஐஸ்லாண்டு சுவிட்சர்லாண்டு ஏதாவது ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா போலாம். உங்ககிட்ட இல்லாத ஃபண்டா? நீங்க தான் வந்து வைனே 1 லட்சத்துக்கு வாங்குவீங்களாமே. வைன் 1 லட்சத்துக்கு வாங்கன்றதுலாம் இவனுக்கு பல்தான் கிளப்பி விட்ட புரளிகள் உண்மைன்னு சொல்லிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ரெக்கார்டிங் யூடியூப்ல வராது. என்கிட்ட சொல்லுங்க தைரியமா. கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. தனியாவே கால் பண்ணி பேசுவோம். ஆமா. அப்ப உண்மைதான் போல. எதுவும் இல்ல. இல்ல. வேற என்ன பண்ண படம் இந்த வாரம் எல்லாம் பார்த்தாச்சா? நான் அதான் ஸ்பைடர்மேன் பார்த்தேன், உண்மைதான் பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். ஐயோ, லவ் பார்த்தேன். அதுக்கப்புறம் ராவ் பஹு அந்த படம் பார்த்தேன். லவ் எல்லாம் வந்துட்டு நம்ம வெட்டியா இருக்கோம், ஏதாவது படம் பார்க்கலாம்னு நினைப்போம்ல, அப்படி கூட தப்பி தவறி அந்த படத்தை ஓபன் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி படம் லவ். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நல்லா இல்ல பல படம். உண்மைதான், எனக்கு ஒர்க் ஆகல. மோகன் இது பார்த்துட்டு பரவாயில்லன்னா அது நான் மோசமான படம்லாம் இல்லை அப்படின்னா ஐடியாவா ஓகே. பட் ஆனா ரைட்டிங்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. எக்ஸிகியூஷனும் ஓகே ஓகே. அப்புறம் இந்த சூப்பர் கேர்ள் தான் இப்ப போட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ராவ் பகதூர் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நல்லா போச்சு. கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. பட் ஆனா வந்து அந்த கேரக்டர் இது பண்றதுக்குன்னு ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எனக்கு எதுவும் ஒர்க் ஆகல. நிறைய டாக்கி போர்ஷன்ஸ் தான் இருக்கும். படம் ஃபுல்லா பேசுறதுதான். அதுதான் ஒரு போலீஸ் என்ட்ரிக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஓகேவா போச்சு. அது தெலுங்குல இப்படி ஒரு படம் எதிர்பார்க்க முடியாது நீங்க இனிமேட்டு. ஏன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்டல் படம் எல்லாம் பெருசா பண்ண மாட்டாங்க. பட் இது கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணு. அதான் இவர் கிறிஸ்டோபர் கூட குட் வாட்ச் போட்டிருக்காரு போல. அவருக்கு ஒர்க் எனக்கு அவ்வளவா ஒர்க் ஆகல அந்த படம். எனக்கு வந்து சுமார் பிலிமா தான் இருந்துச்சு. ட்ரென்ஜூடுமே டீசென்ட்னு போட்டிருந்தாப்புல தெரியல. சரி பாருங்க, அப்டேட் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க அப்டேட் சொல்லிட்டீங்களா? சொல்லல பிரகாஷ் ப்ரோ, எல்லாம் ஜாயின் ஆகட்டும் சொல்லும். அது வரைக்கும் சும்மா அப்படியே ஆரம்பிங்க. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிங்க. மை காட் விஷால் ப்ரோ. பரணி கேக்குதா? இது ஸ்பேஸ் ஏதாவது நிப்பாட்டு திருப்பி போட்டீங்களா? ஆமா விஷால். ஆமா ஸ்பேஸ். அப்ப நிறைய பேருக்கு பக்னாங்க, நிறைய பேர் லிசனர்ஸ் கேட்கலன்னாங்க. இப்ப கேக்குதா அப்படிங்கறத லிசனர்ஸ் திரும்ப கமெண்ட் பண்ணுங்க. கேக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பரணி சிம்பிளா அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருங்க. வேற ஒண்ணு வேணா, அப்படியே அப்டேட் ஆரம்பிச்சு அதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இருங்க கொஞ்ச நேரம் கமெண்ட் போடட்டும், இல்ல 4 பேர் வரட்டும், பாப்போம். ஆரம்பிச்சிடலாம். இப்போ இருக்க லிசனர்ஸ் ஒரு தம்ஸ் அப் நாச்சு போட்டு விடுங்க. எமோஜி போட்டு விட்டீங்கன்னா நம்ம அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீக்கருக்கு கேக்குது கிளியரா? ஒரு லிசனர் கை போட்டு இருக்கும்போது அந்த மெசேஜ் தான் மேல வந்து சொல்றேன். அப்படியா? சரி ஓகே. ஆமா 2-3 பேர் போட்டாங்க பரணி. கேக்குதான் பரணி? போட்டுருங்க. ஏ சூப்பர், நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாரும் ரியாக்ஷன் பண்றப்போ இதெல்லாம் ஏன் அப்பப்போ பண்ண மாட்டேங்கிறீங்க? ஓஹோ சூப்பர். அப்படியா? பண்ணிடுவோம். ஓகே, விஸ்வநாதன் சென்ஸ் ஆடியோ லான்ச் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்குது. இன்னைக்கு போஸ்டரும் விட்டுருந்தாங்க, ஒரு ப்ரோமோவும் விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு லெனின் தெலுங்கு ஃபிலிம் ஆகஸ்ட் 7 வந்து ஜி5ல ப்ரீமியர் ஆகுது. 100 சாமியும் வந்துட்டு ஆகஸ்ட் 7 தான் ப்ரீமியர் ஆகுது ஜி5ல. ரியோராஜோட ராமின் லீலா ஆகஸ்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓடிடி ரிலீஸ் வந்து அமேசான் பிரைம். அப்புறம் ஆக்டர் கிருஷ்ணா அவரோட 25th ஃபிலிம், அதோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் வந்துட்டு ஆகஸ்ட் 3 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ட்ரோன்ஸ் படத்தில் பரிதாபங்கள் ஃபேம் டிராவிட் செல்வம் அவர் தான் வந்து லீட் ரோலாக பண்ணுறாரு. அவருக்கான கேரக்டர் போஸ்டருமே இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சங்கீத் பிரதாப் ஷராஃபுதீன் நடிக்கிற இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
ஒரு ஃபேண்டசி ட்ராமா. அப்புறம் ஜோடி அந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாஷிர் நடிக்கிறாரு. வாலா 2 ஃபேமு. ஓம் படத்தோட ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அலகலோவா அந்த சாங் வந்து நிறையா மால்ஸில் எல்இடி ஸ்க்ரீன்ஸ்லலாம் ப்ளே பண்ணுற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அப்புறம் டாக்ஸிக் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ஆகஸ்ட் 8 கிராண்ட் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. அதோட போஸ்டர் இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பியார் பிரேமா கல்யாணம் அந்த படத்துல இருந்து பியார் பிரேமா கல்யாணம் அந்த படத்துல இருந்து அட்ராசிட்டி அப்படின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தொடக்கம் அந்த படம் சென்சார் ஆயிடுச்சு. அந்த படத்துல இருந்து புது போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 7 ரிலீஸு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். நேத்து பிரகாஷ் ப்ரோ சொல்லும் போது சொன்னாரு ட்ரைலரும் லான்ச் பண்றாங்கன்னு. நாளைக்கு ஆடியோ மட்டும் தான் வரும் போல. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே ட்ரெய்லர் லான்ச் பண்ணால் நல்லது. ஏன்னா 12 நாள் தான் இருக்குது இன்னும் கரெக்டாக. ஸோ ஏதோ ஒரு ட்வீட் பார்த்த மாதிரி இருக்கு, வேர்ல்ட் ஆஃப் விஸ்வநாதன் சென்ஸா ஏதோ ஒண்ணுன்னு. ஆல்ரெடி டீசர் மட்டும் தானே வந்துச்சு விஷால். இல்ல நாளைக்கு ஏதோ வேர்ல்டு மாதிரி ஏதோ கிளிம்ஸ் மாதிரி ஏதோ விட்றாங்கன்ற மாதிரி பார்த்த மாதிரி இருக்கேன்றேன். அப்படி வரலையா ஒன்றும் தெரியலையே எனக்கு. ஆடியோ மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. விஷால் நீங்க இது பாத்துட்டீங்களா, ராகு பகதூர்? இல்ல பரணி, இன்னைக்கு பாத்துருவேன். அப்படியா? இன்னைக்கு அதான் வேலை. அடுத்து பேசிட்டு ட்விட்டர் ஸ்பேஸை முடிச்சிட்டாங்க, அதான் போறேன். லவ்லாம் தியேட்டர்லயே பாத்துட்டேனே. ஓகே. நிறைய செல்வராகவன் கவுண்டர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. விஷால் லவ் சொல்லுங்க. இல்ல அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. ஆதி ப்ரோலாம் பாத்துருக்கவே மாட்டாரு. எனக்கு அந்த படம் ஆதி ப்ரோ பாக்கணும்னு ஒரு ஆசை. இந்த ஓல்ட் ஸ்கூல் சிம்பு தனுஷ் படம் மாதிரி இருந்துச்சு. லவ் பாருங்க. இல்ல வேண்டாம். ஏன்? அவர் ஏதோ பேடா ஹெட் பார்க்க சொன்னேன், நீங்க அதை பாருங்க. அவரை கோர்த்து விடலான்னு பார்த்தா விஷால் சும்மா விஷால் எனக்கு அந்த படம் பிடிக்கவே இல்லை. ராவ் பகதூர் இல்ல, ராவ் பகதூர் சொல்றீங்க? ராவ் பகதூர் எனக்கு சுமார் பிலிமா தான் இருந்துச்சு. ஆனா பரணி என்னன்னா ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளவு ஸ்லோவா ஒரு படம் பார்த்து. இவ்வளவு ஸ்லோவா இருக்கு படம் அப்படின்ட்டு. படம் வேற 3 மணி நேரம் இல்ல ப்ரோ. படம் 2.25 ஒரு இடத்துல கேமரா வச்சிருவாங்க சார், 2 கேரக்டர் பேசிக்கிட்டே இருக்கும். ஆமா ரொம்ப நாள் ஆச்சு பாருங்க இப்படி ஒரு உலக சினிமா டைப்ல ஒரு, அதுவும் தெலுங்கு படம். அதுல ஜம்ப் கட்ஸ் வேற போட்டு அது எப்படின்னு எனக்கு பொருள் வருமா வித்தியாசமா எடுத்திருந்தாங்க. ஒரே இடத்துல கேமரா வச்சு அதுலயே ஜம்ப் கட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீன் தான் பார்த்தேன். ஒரு அன்கன்வென்ஷனல் ஃபிலிம். பட் ஆனா வந்து லாஸ்ட் ஒரு 1 hour ஒரு மாதிரி போயிடுச்சு, நல்லா போச்சு ஆக்சுவலா. பட் ஓவராலா பாக்குறப்போ நான் எதுவும் சொல்ல, நான் ஓவராலா பாக்குறப்ப எனக்கு ஒரு வெரி ஓகேஷ் ஃபிலிமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா லவ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஆதி ப்ரோ கோத்து விடுறதுக்காக சொன்னேன், அவர் பாக்கலன்ட்டா இருப்போம். நான் வந்து சொன்ன விஷயம் இதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் போட்டப்ப சொன்னேன், யாராவது வெட்டியா இருக்கிறப்ப ஏதாவது படம் பார்க்கணும்னு நினைப்பீங்க, அப்ப கூட இந்த படத்தை ஓபன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். இன்னைக்கு வந்துட்டு பார்க்க வைக்கலாம்னு நினைச்சேன். எனக்கு படம் ஒர்க் ஆகல பாரு. நீ ஸ்பைடர்மேனு நான் வந்துட்டு உங்க ரிவ்யூ அப்புறம் சுதீரோட நேற்று ரிவ்யூ பார்த்தோன்னே ரொம்ப என்னடா இவ்வளவு சூப்பரா பேசியிருக்கான், இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு போனா 3 நாளைக்கு டிக்கெட் இல்லைங்க, எங்கேயுமே டிக்கெட் இல்லைங்க. ஒர்க் ஆகலன்னு நீங்க புரியல எனக்கு படம். நான் வேற ஒரு மைண்ட் செட்ல போன பாரு. எனக்கு செட் ஆகல பாரு. இன்னொன்னு எனக்கு நிறைய விஷயம் தெரியல. நான் தண்டர் போல்ட் பாக்கல, எனக்கு அந்த கேரக்டர் கத்துறாங்க தியேட்டர்ல தெரியல. ரிவ்யூல ஒருத்தர் பேசியிருந்தான்ல இந்த மாதிரி இந்த படம் இது, நான் ஏதோ ஐட்டம் சாங் இருக்குன்னு நினைச்சு போனேன் அப்படின்னு பேசினால, அது அதோட தமிழ்நாடு ஐட்டம் சாங் இது அப்படி இல்ல, அததான் சும்மா கண்டென்ட்டுக்காக பேசியிருக்கான். ஆமா நிறைய பேர் தெரியல யாருமே. இல்ல விஷால் என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க விஷால். இல்ல எனக்கு ஒர்க் ஆகலன்னா எனக்கு இப்ப நிறைய பேர் எனக்கு யாருமே தெரியல. ஸ்பாயிலர் பண்ண வரேன்.
இல்ல ஸ்பாயிலர்லாம் பரணி பண்ணல. ப்ரோ எனக்குமே சுத்தமா ஒர்க் ஆகல அன்னைக்கு, நீங்க வரல ஃபர்ஸ்ட். அப்படியா? நான் இன்னைக்கு ஓகே. ஃபைட் சீன்ஸை தவிர எதுவுமே ஒர்க் ஆகல இன்னைக்கும் எனக்கு. டிக்கெட் இல்ல, நாளைக்கு டிக்கெட் இல்ல, நாளை கழிச்சும் டிக்கெட் இல்ல. அதுக்கெல்லாம் படம் ஓபன் என்ன பண்றது சார் ப்ரோ, அவ்வளவு அப்பேற்பட்ட காவியம் என்ன காவியம் சார் ப்ரோ? 2 நாள் டிக்கெட்ல ஸ்பைடர் வினோத், நீங்க பேசுறது பாதிதான் கேக்குது வினோத். நீங்க அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வேஸ்ட போயிட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்து பேசுங்க. பேசுனீங்களா, அந்த மாதிரி பேசுங்க வினோத், அப்பதான் எனக்கு பிடிக்கும். அப்பதான் உனக்கு பிடிக்குமா? அப்பதான் கிளியரா இருக்கும், அதான் மீன் பண்ணேன், அவ்வளவுதான். ஏன் பரணி ப்ரோ கேக்குதா? பரணி ப்ரோ மகுடம் வருதா? வினோத் ஒண்ணுமே கேட்கல. வினோத் ஒண்ணுமே ஒண்ணுமே கேட்கல. கேட்கல. வினோத் மகுடம் வருதான்னு கேக்குறாரு ப்ரோ. இல்ல வினோத் உங்களை தூக்கிறேன், கேட்கறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகேவா? நீங்க எப்ப அமைதியா இருக்கு அன்னைக்கு வந்தீங்களோ அதே மாதிரி அமைதியா இருக்கும்போது வாங்க. ஆனா நேத்து வினோத், மாவீரன் நான் சொல்றேன் உங்க வினோத், பேச்ச கேட்டு மகுடம் வந்துட்டு போன ஃபர்ஸ்ட் போட்ட ஸ்பேஸ்லயே வந்து விஷால லைட்டா வந்து கக்கிட்டேன். அதனால வந்துட்டு மகுடம் பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அந்த படம் வருதோ வரலையோ, ஏதோ 50 கோடி இருக்குதாமா தரணுமா விஷால் லைக்காக்கு கலைப்பேச்சுல ஆமா ஆமா சொன்னாங்க. ஆமா. ஆனா நம்பிக்கை இல்ல. அதான் மகுடத்தை விடுங்க பாரு. நீ நேத்தி வந்துட்டு கொஞ்சம் என்ன வந்து டெம்டேத்தி விட்டாங்க. இந்த படம் இருக்குல்ல, வருண் தவான் பூஜா ஹெக்டே மறுநாள் படம், அது ஓடிடில வந்துருச்சுன்னாங்க. சரி அப்பயே நம்ம பாக்கலையே, நேத்தி பாப்போம்னா ஐயோ என்னங்க. சரி நம்ம எதிர்பார்த்த விஷயமும் இல்ல. படத்துல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் படமாவுமே ரொம்ப போட்டு நம்மள அருன்னு அறுத்து மாவீரன் முடியல மாவீரன்னால. நான் ஒரு 1/2 hour பார்த்துட்டு நிப்பாட்டி இருக்கேன். இனி மண்டே தான். இல்லடா அவன் என்னங்க எதிர்பார்ப்பான்? அண்ணா, அந்த பூஜா அவன் பேரே காஜே விஷால்னு ஆமா வைக்கணும். பூஜாக்கு ஆனா ஆர்ஜே விஷால்னு சாங் வச்சிருக்கான். இருக்கு, மறுநாளுக்கு சாங் இருக்கு. அதுக்கப்புறம் உட்கார வச்சிடறாங்க பிரெக்னென்ட் ஆக்கி. படம் ஃபுல்லா அவங்க ஹாஸ்பிட்டலே அலைஞ்சிட்டு இருக்காங்க 2 பேரும். என்னடா டேய். இல்லடா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்களா. இப்ப நீ டைரக்டா இவ்வளவு காஜோட ஒரு படம் பார்க்க போற அப்படின்னா, டைரக்டா பான் பிலிம் ஏதோ இருக்கும், அதே பார்க்க போயிடலாம்ல. எதுக்கு நீ இந்த படத்துல இந்த மாதிரி அதுல பூஜா ஹெக்டே முன்னாள் தாக்கூர் நடிச்சிருக்க மாட்டாங்கல்ல. இல்ல அது அப்படி இல்ல, அப்படி சொல்ல வேணாம். இன்னொன்னு ஸ்டோரி வேணும்லண்ணே. உங்களுக்கு கதை இல்லாம அது நல்லா இருக்காதுல்லன்ற. அப்படியே நிறைய படங்கள் இருக்கேடா, அதை போய் பார்க்க வேண்டியது. இல்ல அந்த மாதிரி எனக்கு விஷால் ப்ரோ அந்த மீம் ரீக்ரியேட் பண்றீங்க. ஒரு மீம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டாரு. படத்துல பிட்ட தேடுறான், பிட்டுல ஸ்டோரிய தேடுறான். அதத்தான் ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும். இவே யாரான் வித்தியாசமா இருக்கான், படத்துல பிட்ட தேடுறான், பிட்டுல ஸ்டோரி தேடுறான். ஆனா உண்மையில வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல ப்ரோ, அது அவங்க அப்பாவோட பேர் வச்சு அவங்க இன்னும் எடுத்துட்டே இருக்காங்க. அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே எடுத்துக்கிறாரு, அவங்க பையன் நடிக்க வச்சு. மாவீரன் நீங்க எந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்க? இங்கிலீஷ். அதனால ஒர்க் ஆகலையா இல்ல வேற ஏதாவது ரீசனா? இல்ல ப்ரோ, இவங்க எல்லாம் கொஞ்சம் இந்த அவங்க எண்ட் கேம்க்கு அப்புறம் சில படம் ஓடாதனால யாரும் ஃபாலோ பண்ணவே இல்ல ப்ரோ. சரியா நிறைய பேர் இல்ல நான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இவரு யாருங்க வினோத்துக்கு போட்டி கொடுக்குறாரு ஒருத்தர்? ரகுராம மாவீரன் எனக்கு தெரியல. நான் அமைதியான இடத்துல புத்தர் மாதிரி இருக்கேன். அப்புறம் பேக்ரவுண்ட்ல குத்தா சவுண்ட் கேட்டுச்சு, அதனால. அது ரகுராம் ப்ரோ தான் அமைதியா இருக்காது ப்ரோ. இல்ல 3வது மாடியில இருக்கேன், ரோட்ல கத்துறது கேக்குது ப்ரோ. சரி 3வது மாடியில இருக்கேன், ரோட்ல கத்துறது கேக்குது. சரி ஓகே விடுங்க. இல்ல மாவீரன், நீங்க பிரஸ் ஷோல நிறைய பேர் படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்க போட்டதுதான் போட்டிருந்தாங்க. 2 ஃபைட் சீன் தான்ப்பா இருக்கு, 2 ஃபைட் சீன் தான்ப்பா இருக்குன்னு. நானும் அந்த மைண்ட் செட்ல தான் போனேன். ஆனா எனக்கு படமாவே நிறைய பிடிச்சது மாவீரன், சீரியஸா. ஓகே உங்களுக்கு ஒர்க் ஆகலன்ற நான் அதை ரெஸ்பெக்ட் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. பட் நான் ஸ்பேஸ்ல பேசும்போது நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லியிருந்தேன். எனக்கு முதல் 20 நிமிஷம் பாக்குறப்ப கண்டிப்பா இன்னொரு தடவை தியேட்டர்ல பார்க்கணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிளாக் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக் மட்டும்தான் பிடிச்சிருந்தது. ஓகே ஃபைன். எனக்கு டிராமாலாம் ஓகே தான் பரணி, எனக்கு நிறைய புரியல பரணி. நான் உட்காந்து நான் எல்லாத்தையும் பார்க்கணும். எனக்கு வந்து டாபி மேக்கோட ஸ்பைடர்மேன் 3 பாக்குற மாதிரியே இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல எனக்கு கூட்டு போய் பார்த்த படம் அதான். அந்த படம் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நான் எனக்கு 7 வயசு ப்ரோ, எனக்கு தியேட்டர் போய் கூட்டு அது பிடிக்கலன்னு நான் சொல்ல முடியும். என்ன எனக்கெல்லாம் புதுசா இருந்தது. ஓகே ஓகே பரணி ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அகத்தா சீரீஸ் மட்டும் தான் பார்க்கலாம், இது எல்லாமே பார்த்தேன் MCUல. அப்படி இருந்துமே ஒர்க் ஆகலன்னு சொல்றீங்களா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எண்டு கேமுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமா பிடிச்ச MCU படம் தெரியுமா? சொல்லுங்க கேப்போம். ஷாங்சி. சாங்சி சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதே டைரக்டர் தான். ஆமா ஆமா.
மாவீரன் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பாத்தீங்களா? நேத்து சொன்னது எதை பத்தி? அந்த வீடியோ கேம்ஸ் மூவ்ஸும் இந்த ஸ்பைடர்மேன்ல வர மூவ்ஸும். அது டிஎல நிறைய வந்துகிட்டு தான் ப்ரோ இருக்கு. காமிக் புக் போஸ்டரும் இந்த வீடியோ கேம்ல வர்றது எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. நம்ம பையன் பிரகாஷ் அண்ணன், நம்ம மோகன் தம்பி இருக்காப்புல, அவர் வந்துட்டு இன்ஸ்டால வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க மாவீரன். அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த மார்வல்ல டைட்டில் கார்டு வரும்ல, அதை எடுத்து இன்ஸ்டால போட்டாரு, தூக்கிட்டான். அக்கௌண்ட் தூக்கிட்டானா? அது மட்டும் தான் அக்கௌண்ட தூக்கல, காப்பி ரைட்ஸ் வச்சிருக்கான். ஓகே ஓகே. இன்னொரு வீடியோ போட்டான், அதையும் தூக்கிட்டானா. என்னடா அடுத்தடுத்து 2 வீடியோவா? ஏங்க என்ன விஷால், நீங்க சீனியர், நீங்க சொல்லி கொடுக்க கூடாதா அவர்கிட்ட? பரணி, நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை பரணி, சாரி. ஆனா நிறைய பேர் போடுறாங்களே ப்ரோ, போட்டோஸா போட்டா பிரச்சனை இல்லையா? போட்டோ எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, வீடியோ தாங்க பிரச்சனை. நான் பேசுறது கொஞ்ச நாள் பிரைவேட்ல போட்டு உட்கார சொல்லுங்க, கொஞ்ச நாள் 7ஆம் தேதி வரைக்கும். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நேற்று நைட்டு ஸ்பைடர்மேன் பார்த்தேன். இங்கே சிங்கப்பூர்லங்கனால தமிழ் டப்பிங் தேடி பார்த்தேன். இங்கே தமிழ் டப்பிங்லாம் ரிலீஸ் ஆகாதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷில் பார்த்தேன் ஸ்பைடர்மேனு. சூப்பர், சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஆனால் எண்டு கேம் வந்து ஒரு தடவை பார்த்தேன் நான், இங்கே துபாயில் ஒரு தடவை பார்த்தேன் நான். அப்போ தான் வெள்ளைக்காரங்களாம் விசில் அடிக்க தெரியும்னா எனக்கு அப்போ தான் தெரியும் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்பைடர்மேனை வந்து இப்போ இங்கிலீஷில் பார்த்தேன் நான். படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒருவேளை ட்ரெய்லர் வந்து நீங்கள் நேற்று ட்ரெய்லர் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, அது நல்லா இருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ட்ரெய்லர் அவ்வளோ பார்க்க மாட்டேன், அதுவும் மார்வல் ட்ரெய்லர் சுத்தமாகவே பார்க்க மாட்டேன். ஹல்க்லாம் வராங்கலாம் நான் லைட்டாக பார்த்தேன். அதனால வந்து ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எனக்கு ஹல்க் வந்துருச்சு, நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. பட் ஆனால் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்ததுனால எனக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரெய்லர்லேயே எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், ட்ரெய்லர் பார்க்காம போனது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். மார்வலை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெய்லரே பார்க்க மாட்டேன் நான். அவனுமே சில சீன்ஸ் தவிர எதுவுமே பெருசா பார்க்கல, எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து நீதி கதைகள் சொல்ற மாதிரி வந்து எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்கூல்ல தான் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன் படம் போட்டு காட்டினாங்க. அதுலேருந்து எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். இப்போதான் எனக்கு இது வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் வந்து அந்த இப்போ டாம் ஹாலண்ட் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்த்தப்ப தான் எனக்கு வந்து உண்மையிலே எனக்கு ஸ்பைடர்மேன் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த லாஸ்ட்ல வந்து ஒரு ரிவீல் பண்ண விரும்பல. அதுல வந்து லாஸ்ட்ல வந்து ஐ எம் போத்ங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வரும். அதுல எனக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு எனக்கு. எனக்குலாம் தியேட்டரே கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சீன் ஃபுல்லா எனக்கு. ஆனால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இப்படி ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே சீரியஸா, அது இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு. அப்புறம் ஒரு ஸ்பைடர்மேனோட ஃப்ரெண்டு வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து பீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவாரு. எனக்கு வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க ஒரு மாதிரி. ஓகே ஓகே. ஓ இன்னைக்கு ஸ்பாயிலர் 3 ரிவ்யூ தானா? ஆதி ப்ரோ, எனக்கு அதுல வந்து சண்டே இல்ல, எதையுமே நீங்க பார்க்காம நீங்க உங்களுக்கு ஸ்பாயிலர் பண்ண கூடாதுன்னா ஏன்டா டேய், நாளைக்கு வழக்கமா சண்டே தானடா ஸ்பாயிலர் ஸ்பேஸ் பேசுவோம். அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே. இல்ல ஆதி ப்ரோ, நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? சென்னையில இப்போ எந்த இங்கிலீஷ் வெர்ஷன் போறீங்களா தமிழ் வெர்ஷன் போறீங்களா? இப்பதான்டா போய் புக் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 2 நிமிஷம் லிசனருக்கு போனேன்ல, அப்பதான் போய் புக் பண்ணிட்டு வந்தேன். புக் பண்ணிட்டீங்கல்ல, எப்போ போறீங்க? நாளைக்கு நைட்டு 10:45 மணிக்கு கிருஷ்ணவேணி சினிமாஸ்ல. நல்ல தியேட்டர், சூப்பரா இருக்கும், என்ஜாய். காலையிலயா? எனக்கு அதுல வந்து வில்லி மட்டும் காலையில நைட்டு. ஆனா ப்ரோ நீங்க எதுவும் சொல்லாதீங்க, அவர் பாவம், விட்டுருங்க. சரி நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த நோவே ஹோம் கூட வந்து நாஸ்டால்ஜியால ரைட் பண்ணிட்டாங்களோன்ற மாதிரிதான் ஒரு ஃபீல். ஏன்னா பயங்கரமான சவுண்ட், கிளாப் சவுண்ட்லாம் வந்துட்டு அந்த மற்ற 2 ஸ்பைடர்மேன் என்ட்ரி அவங்க பண்ற விஷயத்துக்கெல்லாம் தான் வந்திருக்கும். அது ஒரு ஹை பாயிண்ட். அவங்க என்டர் ஆன பிறகு வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படத்துல. ஆனா இப்ப இவரு ஒருத்தர் சொன்னார்ல, இதுலதான் வந்துட்டு டாம் ஹாலண்ட் தான் ஸ்பைடர்மேனு சூப்பரா காட்டின மாதிரி இருந்துச்சு. நான் தான்டா ஸ்பைடர்மேன் இப்போன்ற மாதிரி சூப்பரா காட்டியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் படம்லாம் வந்துட்டு அந்த டிராமா இருக்குல்ல, அந்த அவன் கஷ்டப்படுறது, அது வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. அவனும் சூப்பரா நடிச்சிருந்தான். அது செம்ம அது ரிலேட்டபிள் பயங்கரமா இருந்துச்சு. அது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ. அது ஆக்சுவலி அதுதான் வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வச்சிரும். பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர்மேனோட எல்லாரும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. எப்பவுமே ஸ்பைடர்மேன்னா பீட்டர் பார்க்கரோட தான் கனெக்ட் ஆவாங்க. அது வந்து அதுதான் அந்த சூப்பர் ஹீரோக்கு இருக்க ஒரு
அந்த கனெக்டிவிட்டி ஃபேக்டர். நீங்க யாராலையுமே நம்மளால அயன்மேன்னா டோனி ஸ்டார்க்கோட கனெக்ட் ஆக முடியாது, கேப்டன் அமெரிக்கானா ஸ்டீவ் ராஜர்ஸர் ஆக முடியாது, ஆனா எல்லாராலையுமே பீட்டர் பார்க்கரோட கனெக்ட் ஆகிட முடியும். எனக்கு படமா வந்து இந்த ஸ்டண்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. இவர் சொன்ன அந்த சீன்லாம், அந்த ஒரு ஜெயில் ஃபைட் வரும், அதெல்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க ஸ்டண்ட். அதுக்கப்புறம் நானுமே நிறைய எல்லா ட்ரெய்லரும் பார்க்கல, ஒரு ட்ரெய்லர் தான் பார்த்தேன், அதனால கொஞ்சம் தான் எனக்கு ஸ்பாயில் ஆச்சு. ஸோ எனக்கு சேடி சிங் கேரக்டர், எனக்கு சேடி சிங் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கேரக்டர் ரிவீல் ஆன விதம். ஆனா ட்விஸ்ட் என்ன, எல்லாரும் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு அந்த பேரே ஸ்ட்ரைக் ஆகல, நிறைய பேருக்கு டக்குன்னு வந்துட்டு ரிமெம்பர் பண்ண முடியல, இல்ல அந்த யூனிவர்ஸ் அவங்க பார்க்கலையா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசனை எல்லாம் தந்தாங்க, பெருசா என்னோட தியேட்டர்ல வந்துட்டு கேட்கலாம் ஆகல, ஆனா அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த பனிஷர் தானே பத்னி ப்ரோ அவரு? ஆமா ஆமா, பனிஷரும் அவருக்கும் இருக்கிற ஒரு சினர்ஜி இருக்குல்ல, ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, சரியான கெமிஸ்ட்ரி. அவர் 2 பேரும் தானே ஒடிசிலி வந்திருப்பாங்க, நடிச்சிருப்பாங்க அவங்க 2 பேரு. ஆமா, அவங்க 2 பேரும் கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. அந்த காமெடி வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவங்க 2 பேரும் இவ்வளவு நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த எனக்கும் ஒரு சில டவுட் இருந்துச்சு. எனக்கு இந்த ஃபைனல் போஸ்ட் கிரெடிட் வந்து எனக்கு புரியல. நேத்து ஒரு பரணி ப்ரோ சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சுச்சு. அதே மாதிரி ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு, எப்படி வந்து ஒரு கேரக்டருக்கு மட்டும் இவனை பத்தி தெரியுது, மத்தவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் லைக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லயுமே எனக்கு பெருசா எக்ஸ்பிளைன் ஆனதும் எனக்கு சாட்டிஸ்ஃபையபிளா இல்லை. ஆனா வந்துட்டு ஓகே, எனக்கு ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த சேடி சிங் கேரக்டர் வந்து ரொம்ப ஓவர் பவரா காட்டாம வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலபிளா காட்டினதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு அது மத்தவங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் எவ்வளவு ஓவர் பவர்டு கேரக்டர்னு. ஸோ அதை அப்படி காட்டாம இப்படி காட்டினது வந்துட்டு படம் கொஞ்சம் மற்ற சைடுக்கும் ஈக்குவலா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே எனக்கு நிறைய படத்துல இருந்து நிறைய லீடு தோணுச்சு. ஏன்னா அவர் ஒரு படத்துல ஒரு சிப் மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு, அந்த சிப்பே வந்துட்டு ஸ்பைடர்மேன் 2ல டாக்காக் வந்துட்டு பண்றீங்க ப்ரோ? இல்லதான் பெரிய சிப்பு தான் ப்ரோ, ஸ்பாயில் இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சோ வந்துட்டு எனக்கு வந்து அது நிறைய நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு. சோ இவரே ஸ்பைடர்மேனே நிறைய லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஃபியூச்சர் வர்ற படத்துக்கு. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல, அதுவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்துட்டு தியேட்டர்ல நீங்க பார்க்கலாம், சூப்பரா இருந்துச்சு படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ எமோஷனலி ஹோல்டிங்கா இருக்கும் படம். பரணி ப்ரோ, அந்த ஜிம் கேரி தனியா வந்து படம் வந்திருக்குதா ப்ரோ? அது இதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணிருக்காங்களா எக்ஸ்பென் சீரிஸ்ல? எந்த கேரக்டர் ப்ரோ? ஜிம் கேரி அந்த வில்லி. ஓகே, அது இதுக்கு முன்னாடி ஜீன் கிரே. இவ்வளவு நேரம் ஸ்பாயிலர் இல்லையா? இல்ல ப்ரோ, யாருக்குமே தெரியாது ப்ரோ அந்த கேரக்டர் நேம். நீங்க நேம் சொன்னா கூட அதெல்லாம் பெருசா தெரியாது, படம் பார்த்தாலுமே நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி நான் மியூட்டன்ட்னு புடிச்சிட்டு நான் அப்படியே கதையோட அப்படியே போயிட்டேன் நான். அவ்வளவுதான், நிஜமா அவ்வளவுதான், அது போதும், அவ்வளவுதான். அப்புறம் இந்த ஹோம் வந்து ட்ரையாலஜி வந்துச்சு, அதே மாதிரி இந்த சீரிஸும் இது ட்ரையாலஜியா வரும். இது டேன்னு வரும், எல்லா படத்துலயும் டேன்னு வரும். அதுல எப்படி ஹோம்னு எல்லா படத்துலயும் வந்துச்சு, அது மாதிரி இல்ல டேன்னு. இன்னொன்னு நிறைய நான் வந்துட்டு டேர் டெவலும் பார்க்கல, பனிஷர் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. நான் வெறும் அந்த 3 ஸ்பைடர்மேன் படம் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 3 ஸ்பைடர்மேன் படம் தான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எண்ட் கேம் வரைக்கும் பார்த்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவே எனக்கு இந்த படம் புரியுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்க எவ்வளவு சீரீஸ் பார்க்கணும், எவ்வளவு படம் பார்க்கணும்ன்றது அவசியம் இல்லை, அது நல்லா எடுத்துருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே நியூ கேரக்டர்ஸ் தான் ஓல்டு, ஆனா காஸ்டிங்லாம் நியூ தான். ஸோ வந்துட்டு அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க, அவங்க முன்னாடி படத்துல எல்லாம் வரல. ஸோ ஈஸியா தான் இருக்கும் ஃபாலோ பண்ண. நானும் வந்து கேட்டு பார்த்தேன் நான் பக்கத்துல ஒருத்தவங்கள்ட்ட, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஜான்வி கேரக்டர் தான் அது, அதையும் நினைச்சு அப்படியே போங்க அப்படின்னாங்க. நானும் அப்படியே போயிட்டேன் கதையோட. டே 1 எண்ட் கேம் அடிச்சிருச்சு, ஓவரால் எண்ட் கேம் அடிக்குமா இந்தியால மட்டும் கேட்கும். இல்ல இந்தியால எவ்வளவு எண்ட் கேம் ப்ரோ? 400. அப்ப இதெல்லாம் வந்து அடிச்சிடும் நம்ம
ஏன்னா ஹிந்திலயும் பெருசா அடுத்த அசால்ட்டா வாரத்துக்கு தாண்டுமாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா அடுத்த பிச்சுக்கிட்டு வாரத்துக்கு போகுது. ஹிந்தில எல்லாம் பெருசா வந்து இது இல்ல படம் எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி இல்ல. அதனால அங்கெல்லாம் பயங்கரமா ஓடும். பெருசா இந்தியன் ரிலீஸே வந்து பெரிய ரிலீஸா. தமிழ்நாட்டுல சூப்பரா போகுதுங்க. கேரளாலையும் ஆமா பிச்சுக்கிட்டு போறான். கேரளால எல்லாம் தமிழ் மோகன்லால் விஷால் படம் ப்ரோ, ஓடுற மாதிரி ஓடுது. நம்ம கலெக்ஷன்ல தான் விஷால் ப்ரோ 4வது இருக்கும். ஆனா ஃபுட்பால் எடுத்து பார்த்தா நம்ம எடுத்துட்டு 50 ஃபர்ஸ்ட், ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் மத்த ஸ்டேட்டை விட. ஆமா அடிசிக்கு வந்து இங்கதான் நம்ம தான் ஃபர்ஸ்ட். இங்க டிக்கெட் ரேட்டு நமக்கு தானே கொஞ்சம் கம்மி, அதனால அதனாலே பரவாயில்ல கேரளா எல்லா இடத்துல இருந்தும் இங்க வந்து பாத்துட்டு போறாங்க. கேரளால தான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். 6 கோடி ஓப்பனிங் டே, அதெல்லாம் மோகன்லால் படம் பெரிய படத்துக்கு நடக்கும்டா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. எது ஸ்பைடர் மேனா? ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ப்ரோ அவங்க வந்து ஒடிசி எவ்வளவு ராமேகன் கீழே பண்ணிருக்காருக்கா டிக்கெட் தெரியுமா? கொடுத்து ஒடிசி 175 நினைக்கிறேன் வீரன். அதெல்லாம் இது தூக்கி லெஃப்ட்ல தட்டு போயிடும். ரகுராம் இல்ல அது விஷால் ஜஸ்ட் விஷால் ஒரு ப்ரோ, ஷோ தான் ரகுராம். இல்ல இல்ல விஷால் இல்ல ப்ரோ, அவங்க ட்ராக் அவ்வளவு டாலிவுட்னு ஃபேன்ஸா ஒரு இருந்தா தானே பேஜ் அது அந்த இருக்கு. அளவுக்கு போகும். அந்த ட்ராக் டாலிவுட் பேஜ்ல வந்து பிரேக் டவுன், டெரிட்டரி வைஸ் பிரேக் டவுன் போட்டிருந்தாங்க ஸ்பைடர்மேன் டே 1க்கு. அதுல வந்து டிக்கெட்ஸ் போட்டிருந்தது என்னன்னா, தமிழ்நாடுல 3 லட்சம் டிக்கெட் போயிருக்கு. ஓவரால் இந்தியாலே ஹையஸ்ட் நம்ம ஊர்ல தான் போயிருக்கு. பாருங்க, ஆனா நம்ம இதுல கிராஸ் கம்மி, ஏன்னா டிக்கெட் ரேட் நமக்கு தான் கொஞ்சம் ஆமா, அததான் நீ சொல்றேன். நம்ம தான் அடுத்து அதிகம். இருக்க ஹையஸ்ட் ஸ்டேட் வந்து கேரளா. அது வந்து 2.5 லட்சம், நம்ம 1 லட்சம் மேல இருக்கும் அடுத்த ஸ்டேட்டுக்கு. ஷோவுமே வந்துட்டு மத்த ஸ்டேட்ல விட கம்மி, ஆனா வந்துட்டு ஃபுல்லா இருக்கு. ஆக்கியபென்சிலயும் நம்ம தான் ஹையஸ்ட். ஹையஸ்ட் வந்து 13 crores மகாராஷ்டிரா. ஆனா அதுவே 2.25 லட்சம் டிக்கெட்ஸ் தான். நம்ம 3 லட்சம் ஆமா, டிக்கெட்லயே கிட்டத்தட்ட 6 நம்ம crores. ஆக்கியபென்சி வந்து 70% இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்கியபென்சி 40 50 ஏறிட்டு இருக்கான். அங்கெல்லாம் அசால்ட்டா 2000 ரூபாய் 3000 ரூபாய் டிக்கெட்டு ஆஃப்ல அபிஷியலா விற்கிறாங்க. ஒரு ரூபாய்க்கு ஒரு ரேட் வச்சு விற்கிறாங்க அங்க பிவிஆர். வந்து பாக்குறாங்கல்லங்க, அதாங்க ஆச்சரியம். அது பாத யாத்திரையா கோவிட் முன்னாடில இருந்தே ஊர் அங்க விட்டு ஊர் வந்து பழகிட்டாங்க. பாக்குறானுங்களா? அங்க டிக்கெட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் இருக்கலாம். ஏன்னா இங்க பக்கத்துல ஹைதராபாத்ல எல்லாம் இங்க டால்பி சினிமா திருச்சி எல்லாம் ஒருத்தர் டிஎல்ல போட்டுருந்தாரு. கேரளால இருந்து திருச்சிக்கு வந்து பார்த்துட்டு போனதெல்லாம். ஷால் ப்ரோ இருக்கீங்களா? அதே மாதிரி எபிக் ஸ்கிரீன் வந்து நம்ம சார். ஸ்டேட்ல தான் ஜாஸ்தி ப்ரோ. அதனால கூட இருக்கலாம். எபிக் ஸ்கிரீன் நம்ம ஸ்டேட்ல ஜாஸ்தி. ஓ அது வேறயா? ஓகே சொல்லுங்க ஷால் ஆகாஷ் ப்ரோ, ஃபைனலி 70mm டிக்கெட் எடுத்துட்டேன் ஒடிசி. ஆஹா, சூப்பர் ப்ரோ. எந்த ஊர் ப்ரோ நீங்க? ரேட்டு எந்த ஊர் ப்ரோ? டெக்ஸஸ் ப்ரோ, வெஸ்ட் டெக்ஸஸ். நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு ரேட்டு, டிக்கெட் ரேட்டு? கம்மியா டிக்கெட்லாம் பெருசா இல்ல. நம்ம ஊரு காசுக்கு என்ன ஒரு டெக்சாஸ்ல இருக்கா bro 2000. அது? ஓகே ஓகே, டெக்சாஸ்ல இருக்கா? டெக்ஸஸ்ல 2 இருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ. அங்கெல்லாம் வந்து படம் போறதுக்கு முன்னாடி ஆகாஷ் ப்ரோ ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் வீடியோ லிஸ்ட் எடுத்து வந்து அனுப்புங்க. நான் கண்டிப்பா அனுப்புறேன். ஆனா ஒரு வாரமா தான் விஷால் ப்ரோ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஒரு வாரமும் ஃபுல்லு 10 மணி ஷோ எடுத்தாலும் ஃபுல்லு வீக் டேல. யூஎஸ்ல 2 மணி நைட்டு 2 மணிக்கெல்லாம் ஷோ சொல்லுங்க. போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ. அப்படி போட்டுதான் ப்ரோ ப்ரொஜெக்டர், இந்த 70mm ப்ரொஜெக்டர் வந்துட்டு பேர்ன் ஆயிருச்சு என் வீடு பக்கத்துல இருக்க தியேட்டர்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு டிலே பண்ணி இப்பதான் ரீப்ளேஸ் பண்ணி போடுறாங்க. அவ்வளவு ஷோ ஓட்டியிருக்கான் ஒடிசி. ஆமா 24 hours பேக் டு பேக் ஷோஸ் ஓட்டியிருக்காங்க. 2 மணி காலையில 5 மணி ஷோலாம் ஓட்டியிருக்காங்க. எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா போயிருக்கு. ஏதோ ஒரு ஸ்கிரீனுக்கு மட்டும் யூஎஸ்ல வந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அடேங்கப்பா. இங்க வந்து ஆகஸ்ட் 10 15 வரைக்கும் போட்டிருந்தானுங்க. அது வரைக்கும் ஃபுல். அந்த தியேட்டர்ல எப்படின்னா ப்ரோ படம் ஸ்டார்ட் ஆகுதுனால இந்த நம்ம ப்ரொஜெக்டர் சும்மா நல்ல சீட்டு மட்டும் இல்ல ப்ரோ, ஃபுல் அப்படியே காணாம போயிருது ஷோ. அப்படி அவ்வளவு ஃபுல்லு ஃபர்ஸ்ட் ரோக்கு எல்லாம் போயிடுறானுங்க. ஆமா ஆமா ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பேசுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்ப 70mm ஃபிலிம்னா எப்படி நாங்க எப்படி பண்றோம் அதெல்லாம் வீடியோ வந்துட்டு இருக்கு. இல்ல அந்த வீடியோ பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. அந்த பிலிம் ரீலையே எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு இருந்தான். ஆமா அந்த 1 செகண்ட் ஃபுட்டேஜ் தான் என் கையில இருக்கு அப்படின்ட்டு ஒரு நீட்டமா ஒன்று காட்டுவாரு. அதான் 1 செகண்ட், நீங்க பாக்குற 1 செகண்ட் இந்த நீட்டம் தான் அப்படின்னு சொல்லி காட்டுவாரு. கமல் பார்த்து மிரண்டுட்டாரு போல, வீடியோவே போட்டிருந்தாரு 3 நிமிஷத்துக்கு. உங்களுக்கு செட் ஆகலையா விஷால் ப்ரோ ஸ்பைடர்மேன்?
இல்ல தலைவா, ஆமா தலைவா, எனக்கு தெரியல. நான் ஒரு மைண்ட் செட்ல போனேன் தலைவா. இப்ப நீங்க நோவே ஹோம் ரொம்ப நாஸ்டாலஜியா ரைடா இருந்துச்சுன்னீங்கல்ல, ஆனா ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் தியேட்டர்ல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் எமோஷன் எல்லாம் கலந்த மாதிரி. இல்ல ப்ரோ, எனக்கு அதுல இது டாம் ஹாலண்ட் எல்லாம் மறந்துட்டாங்க ப்ரோ. படத்துல பாதி ஆமா பேர் இல்ல தான் இல்ல டாம் எல்லாமே ஹாலண்டே நான் இத ஞாபகம் இருக்க டிராமான்ற மாட்டேங்குது. மைண்ட்ல இல்லைங்க எனக்கு. நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன், ஒரு ட்ரெய்லர் 2 ட்ரெய்லரோ பார்த்தேன். பயங்கர ஆக்ஷனா இருக்க போகுதுன்ற மைண்ட் செட் எனக்கு. இன்னொன்னு எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் அந்த ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் பேசுவானே, அவங்க எல்லாம் யாருன்னே தெரியல, கத்திக்கிட்டே இருக்கானுங்க. விஷால் விஷால் ப்ரோ சொல்றீங்க? அது யாருன்னு ஆமாங்க தெரியலையா? தெரியலையா? ஆமாங்க, ஏங்க யாருன்னே தெரியலங்க எனக்கு. விஷால் இல்ல கேரக்டரா தான் தெரியலன்னாரு. அந்த ஈரன் தெரியும்ல நான் உங்களுக்கு. எங்க ஹீரோயினும் தெரியலங்க விஷால் யாருன்னு. ப்ரோ அவங்கதான் தெரியாதா? பிளாக் விடோ தங்கச்சி. இல்ல நீங்க ஆப்பன்ஹைமர் படம் இல்ல பாத்தீங்களா? பாக்கலையா? படத்திலேயே வந்துட்டு ஆப்பன்ஹைமர் அந்த பார்த்தேன். அந்த நியூ ஆப்பன்ஹைமர்ல ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ்ல லவர் ப்ரோ. இல்ல ஆப்பன்ஹைமர்ல இல்ல ஃபர்ஸ்ட் லவரா ஒருத்தவங்க வருவாங்கல்ல. இல்ல ஏங்க விஷால் அந்த ப்ரோ, பொண்ணு நியூ அது அவெஞ்சர்ஸ்னு குண்டா ஒரு படம் இருக்குமே. வந்துச்சுல, தண்டர் போல்ஸ் நியூ அதேதான். அவெஞ்சர்ஸ்னு. ஆமா பாக்கல ஆகாஷ் அத. அத பாக்கலையா? ஓகே, அது இம்பார்ட்டன்ட் இந்த இதுக்கு. அது நீங்க ஏங்க அதான் பாக்கணும். பாக்கலன்னு தானே சொல்றேன். ஆமாங்க. இல்ல அது விஷால் ப்ரோ, பாருங்கன்னு தான் சொல்றோம். எண்டு கேம் முடிஞ்ச இந்த உடனே பிளாக் வேர்ல்டுக்கு விடோவுக்கு ஒரு இந்த தனி படம் ஃபேஸுக்கு வந்துச்சு, முக்கியம். அதுவும் பாக்கலையா? பாக்கல, அதுவும் அதையும் பாக்கல. பாத்துருக்க மாட்டிருக்காருங்க. அதெல்லாம் வந்து ஓடிடி டைரக்ட் ரிலீஸ் நினைக்கிறேங்க அது. இதுக்குள்ள பாத்துருங்க. ஓடிடில இல்ல ப்ரோ, ஓடிடி ரிலீஸ் ஆச்சு இல்லையே. தலைவா எண்டு கேமுக்கு அப்புறம் எதையுமே பாக்கலங்க. உருப்படியா ஒன்னத்தையும் பாக்கல. நோவே ஹோம் இந்த மட்டும் பார்த்தேன். ஃபேஸ்ல வந்து நீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஆமா, நான் டூம்ஸ்டேல அவங்க தான் நியூ அவெஞ்சர்ஸ், அதனால நீங்க பாத்துதான். நான் இது பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, செம்ம ஜாலியா இருந்துச்சு, அது பார்த்தேன். வேற எதுவும் நான் பார்க்கல. ஷாங்சி ஆனா பார்த்தேன். இவரு இப்போ ஒருத்தர் சொன்னார்ல, இந்த ஸ்பைடர்மேன் 3 மாதிரிதான் இந்த படம் இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு. அது எனக்கு அந்த படம் ஸ்பைடர்மேன் 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இல்ல ஆனா அந்த ஸ்பைடர்மேன் படம் தாங்க 3ல சுமார் படம். அதுல அந்த எல்லாரும் பிடிக்கும்ன்றீங்களே, பரவாயில்லையே, ப்ரோ, சூப்பருங்க. அது சூப்பர் படம் ப்ரோ. அது அதுல ஒரு சீன்ல அவருக்கு எனக்கு ரொம்ப லவ் பிடிக்கும் ஃபெயிலியர் இந்த ஆயிட்டு அந்த இது. இதுல இருக்கிற மாதிரியே நைட்ல வந்து அவரும் அதுல பறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த வெனாம் வந்து ஒட்டும். அந்த சீன் பயங்கரமா ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க இதுலயுமே அப்படியே. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஸ்பைடி சென்ஸ்ன்னு ஒண்ணு வந்துட்டு பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டானுங்க. லைக் அப்பப்போ ஒரு சீன் வச்சுட்டு முடிச்சிருவானுங்க. ஆனா இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன்ல தான் நீங்க ஸ்பைடி அது சூப்பரா இருந்துச்சு. இல்ல நான் சொல்றது டாம் ஹாலண்ட்ல மத்ததுல ப்ரோ. டாம் ஹாலண்ட்ல மட்டும்தான் வந்துட்டு அப்படியே பயங்கர ஸ்பேம், ஸ்பைடி சென்ஸ் அப்படியே ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல நல்ல சைக்காலஜிக்கலா ட்ரீட் பட் பண்ணிருந்தாங்க. ஆனா நல்லா இருக்கு. கதற மாதிரி நல்லா இருந்துச்சு அது. பாவம் ஆதி ப்ரோ போயிட்டாரு. இவங்க விட்டா ஃபுல்லா சொல்லிடுவாங்கன்னு. ஆனா இவன் தான் லாங் லாஸ்டிக்கா இருக்கான் இந்த கேரக்டர்ல இது வரைக்கும் நடிச்சவங்கலயே. லாங் லாஸ்டிக்கா இல்ல, நிறைய 10 படம் வருஷம் நிறைய படம் நிறைய எம்சியூல படம் வந்துட்டான். வந்ததுனாலே ஏகப்பட்ட படம் வந்துட்டான். அதான் படமும் நான் 10 நேத்து வருஷம் ரிவ்யூல 10 வருஷம் ஆச்சுன்னு ஒரு இன்டர்வியூல ஒரு குழந்தை வந்து பேசுவோம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ ஸ்பைடர்மேன் ஆன, நான் இப்போ வந்து உன்னை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது செம வீடியோங்க, எனக்கு செம குபீரா இருந்துச்சு. நீங்களும் பாத்தீங்களா? ஆமா, சொல்ல போனா நீங்க இதுலயே வந்து இந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்கல்ல, பத்த படம், அதெல்லாம் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு இவரு. ரெண்டு பேருமே ஜெண்டையாவும் சரி இவரும் சரி நல்ல அந்த பேஸ் ஃபுல்லாவே மாறிடுச்சு இந்த ஆனா அதுதாங்க படத்துல. காமிக் அக்யூரேட். அவ சின்ன பையன் தானே அவன். ஆமாமா, இல்ல அந்த பேஸ் இதுல பாருங்க நல்லா மாறி இருக்கு பாருங்க. அந்த பழைய சீன்ஸ் காட்டும் போதோ இதுல பார்க்கும் போதோ அப்படியே ஃபுல்லா டோட்டலா டிஃபரன்ஸ் தெரியுது நல்லாவே. ஏதோ அயன்மேன் பாட்டுல சின்ன பையனா வருவான். இப்ப இருக்க ஸ்பைடர்மேன் அயன்மேனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த கனெக்ட் அப்பல இருந்து கனெக்ட் ஆகி ஹோம் கமிங்ல வந்து அயன்மேன் சிவில் வார்ல வரும். இல்ல அவரு ஸ்டார்டிங் வந்து அயன்மேன் 2ல கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு குட்டி பையன் அயன்மேன் மாஸ்க் போட்டு குட்டி பையன் வந்து அயன்மேன் கையில இது ஹெல்மெட் போட்டு வருவான். அவன் தான் இவன்ட்டு வந்து கெவின் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆமா, அவர் சொல்லியிருந்தாரு அவன் தான் இவன் இந்த ஸ்பைடர்மேன். அதால தான் இவங்க ஸ்டாக் அவனே நம்பி சூட்லாம் பண்ணி கொடுப்பாரு. நீங்க யார சொல்றீங்க? அயன்மேன் 3ல ஒரு பையனோட வீட்ல இல்ல அயன்மேன் 2ல ப்ரோ ஒரே ஒரு சின்ன ஷாட். அந்த 2ல வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ஷாட்ல வருவாப்ல, அதுல பேஸ் கூட காட்டிக்க மாட்டாங்க. அப்படியா? ஏங்க ஞாபகமே இல்லங்க. ஆனா அது வந்துட்டு அது கரெக்ட். அது இவன் தானா நான் பாக்கல இவங்க சொல்லி. இல்ல டாம் ஹாலண்டே கேரக்டர் அது. இல்ல அது ஒரு குட்டி பையன் வந்துட்டு ஒரு வில்ல வந்துட்டு அடிக்க வரும்போது குட்டி பையன் மாஸ்க் போட்டுட்டு நிப்பான். அதுக்கு பின்னாடி வந்து அயன்மேன் வந்து நிப்பாரு. ஓகேங்களா? அவன் மட்டும் ஓட மாட்டான், எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க. அதுதானே சொல்றீங்க ப்ரோ? ஆமா ஆமா அதான் அந்த சீன் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அது அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவன் தான் ஹாலண்ட் ஒத்துக்கிட்டாங்க. கெவின் சொல்லிட்டாரு, இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆமா,
நான் ஹாப்பியா நடிச்சவர் தான் அவர்தான். நிறைய பேர் அடிப்பாங்க. எனக்கு பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 தாங்க. ஐயோ தியேட்டர்ல எனக்கும் நான் எல்லா படமும் தியேட்டர்ல பாத்துக்குவேன், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தியேட்டர்ல கொளுத்திட்டாங்க ப்ரோ. அதுல வேற பிச்சிருப்பாங்க ஸ்டண்ட் எல்லாம். ஹோம் கமிங்கே பிடிக்கும். விஷால் சொல்லுங்க பரணி, அதான் மொக்க படம்ன்றீங்களா? இல்ல அப்படி இல்ல. நீங்க இந்த இதெல்லாம் சீரீஸ் இந்த கேரக்டர் அனலைசேஷன் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. மேபி இன்னொரு வாட்டியும் தியேட்டருக்கு போறேன். ஏன்னா இத்தனை பேர் நல்லா இருக்குன்றீங்க, நமக்கு தான் ஒண்ணும் விளங்கல. எனக்கு செம ஷாக்கு நீங்க சொன்னதான். வேற யாரும் நீங்க படத்தை பாத்துட்டு போங்க கண்டிப்பா. தண்டர்போல்ட்லாம் பாக்க நீங்க இன்னொரு வாட்டி சும்மா பாருங்க ப்ரோ. நீங்க பழசுலாம் எதுவும் பார்க்க தேவையில்ல, சும்மா நீங்க திருப்பி போய் ட்ரை பண்ணுங்க. எனக்கு அது ஏதோ ஒண்ணு அந்த நீங்க ஒரு வேற ஒரு மூட்ல இருந்திருக்கீங்க போல செட் ஆகல. இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன், சரியான தலைவலிங்க. ஏன்னா அந்த கிளாஸ் எபிக் ஸ்கிரீன்ல ப்ரோ அதான் ப்ரோ ஃபிளிக்கர் ஆகுது. ஐயோ எனக்கு சரியான தலைவலி. அது விஷால் அது நிறைய பேர் விஷயம் சொல்றாங்க. எனக்கு இன்ஃபினிட்டி வார் பார்த்து அப்படிதான் இருந்துச்சு, செம தலைவலி. ஏன்னா படம் பெருசு நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி வார் 2 hours 40 minutes. இல்ல இது ஆக்சுவலா எபிக்ல இப்ப புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க இந்த கிளாஸ். இந்த கிளாஸ்ல ஒரு சென்சார் இருக்கும் நடுவுல. அந்த சென்சார்ல வந்து போன் லைட் பட்டாலே வந்து அது வந்து கண்ணுல வந்து அமுத்தி அழியும். அது தலைவலிக்கும் ஆரம்பிச்சிடும். அதனால போன் எடுக்கவே கூடாதுன்னு அவங்களே வந்து இப்போ இதெல்லாம் போடுறாங்க. இல்லங்க நம்ம போன் எடுத்தால முன்னாடி சீட்ல ஒருத்தன். அதான் ஆமா ப்ரோ. ஆமா அந்த சென்சார்ல எதனா ஒரு லைட் பட்டாலே உங்களுக்கு வந்து அது கரெக்டா வந்து உங்களோட ஸ்கிரீனுக்கும் அதுக்கும் சிங்க் ஆகும். அந்த சிங்க் நடுவுல எதனா வந்து குறுக்க எதனா வந்துச்சுனாலே அது ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சிடும். மொபைல் சென்சார் அந்த இது சொல்லுவாங்க. நான் படம் பார்த்தேன் ராக்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு சின்ன ஸ்கிரீன், ஆனா அதுக்கு வந்து ஆக்டிவ் 3D கிளாஸ் கொடுத்தாங்க. இந்த இதுக்கு கொடுக்கல. ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் போன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைட்டில் கார்டு வந்து எல்லாம் போன் எடுத்துக்கிறாங்க. நல்ல வேலை ஆக்டிவ் 3D கிளாஸ் கொடுக்கலடான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் 3D எல்லாம் ஒர்க் ஆச்சு, ஹாப்பி தான். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, அது ஒத்துக்கிறேன். எபிக்ல பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நான் இவ்வளவு டிராமா எதிர்பார்க்கல. இன்னொன்னு பனிஷருக்கு இவனை விட பயங்கர டிராமாவான ஒரு ஸ்டோரி இருக்கு போலயே. ஒரு தனி எபிசோட் ரிலீஸ் பண்ணாங்க, அது மட்டும் கூட பார்த்தா போதும். நீங்க அவன் கேரக்டர் இன்னும் டெப்தா இருக்கு. ரொம்ப டார்க்கான கேரக்டர் ப்ரோ. அது இந்த படத்துல ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ஷாக்கிங் தான். ரொம்ப டார்க்கான கேரக்டர். செம்ம ஜாலியா பண்ணிருந்தாங்க. அந்த ரோட சூப்பரா பண்ணிருந்தாங்க. விஷால் நீங்க இது அந்த அனிமேஷன் பிலிம் ரெண்டும் பாத்திருக்கீங்கல்ல? அது பாத்திருக்கேன். ஓகே. ஏன்னா அப்படி இருந்து நீங்க எண்ட் கிரெடிட்ஸ் புரியலன்னு சொன்னாதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எண்ட் கிரெடிட்ஸ் பார்க்கவே இல்லையே. ஏன் தலைவலிங்க ஓடி ப்ரோ. அதுல என்ன புரியுது? எனக்கே ஒண்ணும் புரியல. அது மைல்ஸ் மொராலஸ் ஹிண்ட் தாங்க 90%. நான் அப்படிதான் நம்புறேன். அத பார்த்தா அப்படிதான். இல்ல ஆனா இந்த ஸ்பைடர் வர்ஸ்க்கான இதுவாவும் சொல்றாங்க ப்ரோ. அடுத்த பாட்டுக்கான லீடு மாதிரி தான் சொன்னாங்க. இல்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ற நீங்களே 4 தியரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஏங்க மாவீரன், அதுல வந்துட்டு புரியல எனக்கு. எல்லாமே நம்ம வந்துட்டு அவங்க என்ன தெரியாது. 2 இது வச்சுதான் நான் சொல்றேன். ஒண்ணு வந்துட்டு அந்த ஸ்கிரீன் இது டிரான்சிஷன் ஆகும் போது ஸ்பேஸ் அந்த எர்த் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளிச் மாதிரி வரும். அந்த போலீஸ் சைரன் மாதிரி ஒண்ணு வரும். நீங்க வந்து இன்டூ த ஸ்பைடர் வர்ஸ் ஸ்டார்டிங் எடுக்கும் போதே அந்த கிளிச் டிரான்சிஷன் இருக்கும். இன்ட்ரோ வீடியோ ஸ்டார்டிங்லயே இருக்கும் உங்களுக்கு. அதான் அது அந்த அனிமேஷன் படம் அடுத்து வருது இல்ல, அதுக்கான லீடு தான்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இல்ல அதுவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் இப்போ டாம் ஹாலண்ட் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. நாங்க வந்து எல்லாமே பிளான் போட்டோம், என்னோட பேட்டன் பாஸ் பண்றதை பத்தி வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டோம், எனக்கு அடுத்து வரவங்களுக்கு வழி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்து வர்றது அப்படின்னா கண்டிப்பா மைல்ஸ் மொராலஸ் தவிர வேற எந்த கேரக்டருமே இருக்காது. இது கதையாவே அப்படிதான் வரும். இந்த கேரக்டர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்றாங்கன்னா ஒரு மைல்ஸ் மொராலஸ் கேரக்டர் தான் வரும். இதுக்கும் எனக்கு ஸ்பைடர் அந்த அனிமேஷன் பிலிம்ல அடுத்த வர லீடுக்கும் சம்பந்தம் இருக்குமான்னா எனக்கு தெரியல. இது எம்சிக்குள்ள வரும், பாப்போம். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த லைவ் ஆக்ஷனுக்கான லீடு மாதிரி தெரியல. ஏன்னா லைவ் ஆக்ஷன்னா இவங்க ஏன் ஸ்பேஸ் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால ஸ்பேஸ் காட்டுறதுனாலதான் இது இப்ப அடுத்த வருஷமே வருது இல்ல அந்த அனிமேஷன் படம், இதுக்கான லீடு மாதிரிதான். நீங்க ஸ்பைடர் இன்டூ அக்ராஸ் த ஸ்பைடர் வர்ஸ்லயே உங்களுக்கு வந்துட்டு அடுத்த பார்ட்டுக்கான லீட் இருக்கும். அங்க அப்படிதான் முடிப்பாங்க, வந்து பிளாங்கா தான் முடிப்பாங்க. அது வந்து முடிக்கவே இல்லையே, பாதியிலே. அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது இந்த ஹிண்ட் இதுக்கு தேவைப்படாதுதான் தோணுது.
இதாவே நான் வந்து ஆனா live ரொம்ப action மோசமா முடிச்சாங்க. அதை முடிச்சுட்டு எப்பதான் அடுத்த பார்ட் வரும்னு பாத்துக்கிட்டு இருந்தா விடவே மாட்டான். விஷால் அவங்க எப்ப தெரியுமா சொன்னாங்க, அடுத்த வருஷமே வந்துருமா, அதுக்கு 2 வருஷத்துல வந்துரும் சொன்னாங்க. இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் பீக் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் த ஆமா ஆமா ஆமா. ஆனா 3Dல உள்ள ப்ரோ இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் 3Dல பாத்துட்டு நல்லா செதறிட்டேன். நான் எனக்கு 2Dல தாங்க 3Dல பார்த்தேன். இல்ல 3D பாண்டிச்சேரியில விடல பார்த்தேன். ப்ரோ, 3D இல்ல விடவே இல்ல, 3D அக்ராஸ்க்கு விடவே இல்ல. என்ன ப்ரோ சொல்றீங்க? நானும் 3D தான் பார்த்தேன். இல்ல அக்ராஸ் 3Dல அக்ராஸ் ப்ரோ செகண்ட் பார்ட் அனிமேஷன். ஒரு நிமிஷம், நானும் தம்பியும் தான் பார்த்தோம், கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஐமேக்ஸ்லயே பார்த்தேன், ஐமேக்ஸ்லயும் 2D தான் பார்த்தேன். நான் வந்து அது ஒரு 3-4 வாட்டி பார்த்தேன். நான் அடுத்த பாட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் வரும், அதுக்குள்ள பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வாட்டி பார்த்தேன். ஆனா அது என்ன ராஜசேகர் ப்ரோ, ராஜசேகர் ப்ரோ யோசிப்பாரு, டேய் யாரா நீங்க? சுகுமார் ஒரே ஒரு இது பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இல்ல ஒரு கிலோமீட்டரா இருக்கு சொல்லுங்க. நல்லா கிளம்பிடுவாருங்க. ஸ்பைடர்மேன் பேச ஆரம்பிச்சது அமையாயிட்டு. ஓகே, அன்னைக்கு இந்த தாரும் நீங்க இந்த மாவீரனும் நீங்களும் வந்து இந்த கீலிஸ் இதையும் பேசிட்டு இருந்தீங்க. ஹெக்டரும் யாரு நல்ல கேரக்டர்? ஹெக்டர் வந்து நல்ல கேரக்டர் தான். ஆனா அக்கீலிஸ் ரொம்ப அடிச்சிட்டீங்க அன்னைக்கு. அவ வந்து அவ்வளவு செல்ஃபிஸ் எல்லாம் அந்த படத்துல சொல்றேன், அவ்வளவு செல்ஃபிஸ் எல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அவன் அந்த பொண்ணை காப்பாத்துவான், அவன் சண்டை போட்டா மத்தவங்க எல்லாம் சாவ மாட்டாங்கன்றதுதான் ஃபர்ஸ்ட் சீனே. அது அவனுக்கு அந்த கிங் அப்பவே பிடிக்காது, அதனால அவன் சண்டை போட்டு அவன் மென்னுக்காக சண்டை போட்டிருப்பான். அது இல்லாம வந்து அந்த பொண்ணுக்காகவும் சண்டை போட்டிருப்பான். அவன் கொஞ்சம் நல்லா அவ்வளவு கெட்டவன் கிடையாது. இன்னொரு சீன் வந்து பயங்கரமான ஒரு, நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ச்லயே நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. ஹெக்டாரும் அவனும் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போடும் போது கோயிலுக்குள்ள வந்துட்டு உன்னை இங்க வச்சு கொன்னா இங்க யாருமே பார்க்க இல்ல, உன்னை எதுக்கு நான் இங்க கொல்லணும், அதையும் உன்னை எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டேவே கொல்லணும்னு சொல்லி கொல்றதே ஒரு ஸ்போர்ட் மாதிரி தான் இது பண்ணிருப்பான். ஒரு ஆடியன்ஸ் வேணும் அவன் கொல்றத பாக்குறதுக்குன்ற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருப்பான். அதனாலதான் அவன் வந்து தனியா சண்டைக்கு வரும்போது வந்து ஹெக்டர் வந்து ஒரு மாதிரி எல்லாருமே பயந்துருவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் மட்டும்தான் வருவான். சோ இப்போ வந்து ஒருத்தன் சண்டே சும்மா எதுக்குன்னு ஸ்போர்ட்டுக்குன்னு சண்டை போடுற ஒருத்த வந்துட்டு ஒரு ரிவெஞ்சுக்குன்னு வரான். இப்போ அப்ப அவன் எப்படி சண்டை போடுவான்ற ஒரு மனநிலையில வந்துட்டு ஒரு பயத்தோட தான் ஹெக்டரே போவான். அந்த சீன் அப்பயுமே அவன் நேர்மையா தான் சண்டை போடுவான். ஒரு கல்லு தடி கீழே விழுவான், நீ கீழே எல்லாம் விழக்கூடாது ஏந்திரி அப்படின்ட்டு எந்திரிக்க வச்சுதான் அவன் சண்டை போடுவான் திருப்பி. அது வந்து நீங்க அது இன்னொன்னு இவனும் போர் மரபை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவனும் வந்துட்டு மீறி இருப்பான். அந்த தம்பியை வந்து சாவு விட்டுருக்கணும், ஆனா இவன் வந்து தம்பின்றதுக்காக காப்பாத்திடுவான். அதே மாதிரிதான் இவன் தம்பிக்காக வந்துட்டு இவனை வந்துட்டு கட்டி காலில் கட்டி இழுத்துட்டு வருவான். சோ அது ஃபேமிலின்னு வரும்போது 2 பேரும் மீறி இருப்பாங்க. அது ரொம்ப அடிச்சிட்டீங்க இன்னைக்குன்னு தோணுச்சு. நான் அன்னைக்கே மென்ஷன் பண்ணிருப்பேன், இவனும் தப்பு பண்ணிருப்பான், போர் மரபு மீறி இருப்பான்னு சொல்லியிருப்பேன். நான் வந்து அக்கிலிஸை கெட்டவன் அப்படின்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கிலிஸ் ஹெக்டார் இந்த 2 கேரக்டர்ல ஹெக்டார் கேரக்டர் எனக்கு ரொம்ப சிறப்பா பட்டுச்சு சொல்ல வரேன். இன்னுமே அதே ஸ்டாண்ட்ல தான் ஹெக்டார் கேரக்டர் வடிவமைப்பு சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஹீரோ அப்படின்னு பார்த்தா இந்த 2 பேர் தான். ஓகேவா, இந்த 2 பேரை சுத்தி தான் மொத்தமாவே 2 பேரோட எமோஷன்ஸ், 2 பேரோட வீரம், 2 பேரோட சுத்தி தான் எல்லாமே போகுது. அதுல எனக்கு ஹெக்டார் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கிலிஸை தாண்டி ஹெக்டார் பிடிச்சிருக்கு எல்லாமே. இப்ப ஹெக்டாரும் அந்த பாரிஸ் அவன் பேரு, இந்த 2 பேர் பேச்சை கேட்டிருந்தாலே அந்த நாடு தப்பிச்சிருக்கும், உருப்பிட்டு இருக்கும், எல்லாம் பொழைச்சிருக்கும். 2 பேர் பேச்சையும் மீறிவிட்டு அவங்க அப்பங்காரன் ஜோசியக்காரன் நம்மளனாலதான், மாந்திரிகத்தை நம்மளனால என்னது மாந்திரிகம் கூட சொல்ல முடியாது, என்ன மூட நம்பிக்கை நம்மளனால மொத்தமும் இழந்து நாடு நாசமா போயிடுச்சு. இருங்க நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இது வந்து இறைவி கிளைமேக்ஸையும் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த முடியல நம்ம எல்லாம் நெட்டில்னு கொன்னுட்டு ஃபீல் பண்ணுவார்ல, அவனும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கலாம் அப்படின்னு இவன் அக்கிலிஸ் அதான் ஞாபகப்படுத்துச்சு. கொன்னு இழுத்துட்டு வந்து அழுது ஃபீல் பண்ணுவான், யாரை கொன்னு இழுத்துட்டு வந்தாலும் அவனையே கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணுவான். அதுக்கு அடுத்த சீன்ல அதுக்கு முன்னாடி சீன் அவங்க அப்பா நடிச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். லைக் இது வரைக்கும் எந்த அப்பனும் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்றேன், பிள்ளைய கொன்னவனோட கைக்கு நான் முத்தம் கொடுத்துருக்கேன், அந்த சீன் சூப்பரா இருக்கும். அதான் அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டு வந்தா போய் அழுதுருவோம். ஸ்பைடர்மேனை தோண்டி எடுத்து பேசுறாங்கப்பா. எப்பா என்னடா சேகர் ப்ரோ, அண்ணா ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்கண்ணே. இது அப்டேட் நான் விட்டு
பிரகாஷ் ப்ரோ, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களே, ஏதாவது வருமா? நாளான்னைக்கு தான் ஆகஸ்ட் 3. யாருக்கு AK-64? ஆமா. வரல, எதுவுமே இல்ல. வழக்கம் போல இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோம்? ஒன்றும் இல்லை. அதே தான் இந்த மாசமும். போய் சொல்லு அப்படின்னு சொல்லி படிக்காதவங்க சொல்ற மாதிரி தான். ஒண்ணுமே இல்லை. அந்த ரேசிங் படம் அப்டேட் ஏதோ வரும்னு சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ப்ரோ இன்னமும் அது ரேசிங் படம் நம்புற அளவுக்கு இருக்கீங்களா? இல்ல ஏதாவது டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரி அதையும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் இல்ல, அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் அப்டேட்டே வரக்கூடாது. என்ன பிரகாஷ் ப்ரோலாம் மொரட்டு இதுல இருக்காரு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரு. பிரகாஷ் இல்ல, பிரகாஷானந்தா அப்படின்னு சொல்லுங்க. இனிமேல் ப்ரோ சொல்லக்கூடாது. குருஜி, சாமியார், அவரே இவரையும் சொல்லுங்க. சாமியாருக்கெல்லாம் வாழ்க்கை கும்மு கும்மு அவர் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுல. எல்லாரும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டு சரி ஓகேப்பா நாங்க ஆஃப்லைன் போறோம், அப்டேட் வரப்போ வரோன்ற மூடு போட்டாங்க. அவரை பத்தி யாருங்க பேசுறா? இப்ப நான் சொல்றது அவன் சாமியார் அப்படியே ஒருத்தன் நாடு எடுத்து வாழ்றான், ஒருத்தன் வேற 2 எடுத்து வாழ்றான். இங்க பாருங்க, பிரகாஷ் மகாதேவானந்தா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசிரமத்தை உருவாக்குங்க, ஏதோ 4 கொடியை போடுங்க, நான் எதையோ ரைட் விடுங்க. பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஒரு சாமியார் மேட்டர் ஒண்ணு நடந்திருக்கு பாத்தீங்களா? ஒரு போஸ்ட் ஒண்ணு வந்துருக்கு, அதையும் பார்த்தாச்சீங்க. தலைவரே சொல்லுங்க. எல்லாம் பண்றதுக்கு ரெடி, கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? ஆமா, தலைவரேன்னு சொல்றது போல சாமியாரேன்னு சொல்லணும். அதை மட்டும் மாத்திக்கணும். அப்படியே அரசியலுக்கு போற மாதிரி இல்ல கேளுங்க. நம்ம எப்படின்னா இந்த படத்துல வர சாமியார் மாதிரிதான், வெளியே சாமியாரு உள்ள எங்களுக்கு தலைவர் தான். பின்னாடி அரசியல் வரக்கூடிய சாமியார் அப்படி சொல்றீங்க? சரி ரைட் விடுங்க. விஷால் மதுரையில ஆரம்பிச்சாலும் சரியா இருக்கும். முதல் வேலை மதுரை, அடுத்தது கோயம்புத்தூர். இந்த 2 தான் நமக்கு பிளான். மக்கள் ஏமாறுறது இந்த 2 இடத்துலதான். அதனால ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர், மதுரை. ஃபர்ஸ்ட் நான் விஷால்கிட்ட மதுரையில ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன். திருவண்ணாமலை விட்டுட்டீங்க? திருவண்ணாமலை ஆந்திரக்காரன் தான் இருக்கான். ஓட்டு போட மாட்டோம், காசும் போட மாட்டாங்க. ஓகேவா? ஆந்திரா ஆந்திரக்காரன் வந்துட்டான் ஃபுல்லா. அதனால அதை விட்டுருவோம். நம்ம விஷால மதுரையில ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு சொல்றோம். அஜித் பல்கார கூப்பிட்டு கொங்குபேட்டில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு சொல்றோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரான்ச் ஓபன் பண்றோம். கான்டெக்ஸ்ட் சொல்லுங்க, என்னத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வேணாம் பாருங்க, உங்களுக்கு புரிய வேணாம் பாருங்க. அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வழக்கம் சொல்லணும். சாமியார் சுருக்க பேசணும்னு சொல்லிட்டாங்க, குறுக்க பேசணும்ட்டாங்க. அதனால இப்ப பாருங்க சுருக்கமா பேசிட்டேன். சாமியார் தான் பரணி ப்ரோ இப்ப நல்லா ஜாலியா இருக்காங்க, அததான் அவர் சொல்றாரு. உங்களுக்கு என்ன சாமியார் வீடியோமே எனக்கு அனுப்பிவிடுங்க பாப்போம். வீடியோ இல்ல, ஒரு படி மேல போறாரு பாருங்க. வீடியோ வேணுமா? மனசாட்சி என்ன கண்டென்ட் கேட்டாரு பாருங்க. அது கூட நீ என்ன நீ மேட்டரை பத்தி பேச, நீ என்ன மேட்டர் கூட பேசிட்டு இருக்கே எடுத்தியா ஒரே சொருவு. பிரகாஷ் ப்ரோ மிர்னாலினி ரொம்ப பிடிக்குமோ? மிர்னாலே யாருக்கும் பிடிக்கும். கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டாரு. அததான் சொல்லிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். நானும் பிரகாஷ் ப்ரோ அதான் சொல்றோம். அப்புறம் இவ்வளவு இதாகிறீங்க? இல்லங்க, நான் சொல்றது ஒரு உதாரணம் 2 உதாரணம் இல்லை. இப்ப போறான் பூரா ஒரு 4-5 சைட்ல பயங்கரமா ஒரு ஹிந்தியில ஒரு பையன் பண்ணிட்டு இருந்தான். சின்ன பையன், கொஞ்சம் குண்டா இருப்பான், பண்ணிருந்தான். அவன் பார்த்தான். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கவுண்டமணி ஒரு படத்துல நடந்து உண்டியல் எடுத்துட்டு போவார் காசு. அடுத்து சைக்கிள்ல அந்த உண்டியல் காசு எடுத்துட்டு போவார். அப்புறம் டிவி ஸ்பீட்ல அந்த உண்டியல் காசு எடுத்துட்டு போவார். அடுத்து கார்ல வருவாரு. அதே உண்டியல கார்ல எடுத்துட்டு போறாரு. சாமியார் கோயில மரத்தடியில இருந்து அப்படியே அவர் டெவலப் பண்ணா அப்படிதான் இருக்கும். அப்ப கவுண்டமணி படம் அது 80s என்னமோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துல ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல காமிச்ச அதே விஷயத்துல பையன் வாழ்க்கையில நடந்து வந்தான். அப்புறம் திடீர்னு கார்ல வந்தான். அப்புறம் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வரும்போதே பேங்க் கிட்ட வரும்போது 10 பேர் கீழே காலில் கொடுத்து ஏர்போர்ட்லயே படுத்தாரு. அது ஏர்போர்ட்டா பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க அப்படின்னு அங்கேயே படுத்தாங்க. காருக்கு போகும்போது எலுமிச்சம்பழம் வைக்கிற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போறதுல உள்ள எலுமிச்சம்பழம் சைனா இல்லைங்க. அடுத்து அது வேற விஷயம். அவன் லைஃப் ஸ்டைல இப்போ டோட்டலா மாறிப்போய் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான். அது ஒரு என்ன வாழ்க்கை வாழ்ற உனக்கு என்னடா, நீ சாமியாரா இல்ல ஒரு ஃபாரின் ஒருத்தன் எப்பவுமே ஒரு போட்டோ போவான் இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஃபேமஸா இருப்பான். டைம் நான் ஒட்டணும் வரும். எப்போ பார்த்தாலும் போட்டோ ஷூட் மட்டும் தான் இருக்கும். இங்கிட்டு நாள் அங்கிட்டு நாள் இங்கிட்டு நாள் அங்கிட்டு நாள்னு கிட்டத்தட்ட செக்கச்சி பண்ணுவாங்க. படத்துல அருண்விஜய்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த விஷால் அந்த பாட்டை பாடுவார். கரெக்டா இருக்கும் அந்த பாட்டு. அந்த என்ன பாட்டு விஷால் ஒரு பாட்டு ஒரு பாடிட்டே அருண்விஜய் என்ட்ரி கிடைக்கும். அந்த மாதிரிதான் அந்த பையன் ஃபாரின்ல வாழ்ந்து இருப்போம். அந்த மாதிரி இப்ப அந்த சாமியார் மாதிரி அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை சொகுசா கிடையாது. சாமியார் முற்றும் திறந்தவனா இருக்கணும்டா. நீ என்னடா எல்லாத்தையும்
ரைட் ஓகே விடுங்க. அததான் பிரகாஷ் ப்ரோ பண்றாங்க. முற்றும் துறந்தவர்களா தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்கிறாங்க. தலைவர் மகாவிஷ்ணு பேச்சாளர் தானே, சாமியார் கிடையாது. ஆன்மீக சொற்பொழிவாளர், குருஜின்னு சொல்லுங்க. ஆன்மீக சொற்பொழிவாளர். ஓகேவா, அதான் ஆன்மீக சொற்பொழிவாளர். எல்லாரும் போறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறது தானே. ஒருத்தர் வந்தா டிவில வந்தா இன்னொருத்தன் வந்தா அவன் பாத்தீங்கன்னா சாயந்தரம் என்னமோ ஹாசன் முடியுமா, அது என்ன இல்ல. நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ பாக்குறப்ப மகாவிஷ்ணு அவனே தெரியல. அதுக்கப்புறமா நியூஸ் 7ல தெரியல, போட்டிருக்காங்க. நியூஸ் 7ல போட்டிருந்தான் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு. மகாவிஷ்ணு யாருன்னு யாருக்கும் தெரியாது, அது பாதி பேருக்கு தெரியாது. இப்ப கேட்கறவங்க பாதி பேருக்கு தெரிஞ்சது எனக்கு. ஒண்ணும் இல்ல, அந்த ஹேஷ்டேக் மகாவிஷ்ணு ஹேஷ்டேக்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணாலே பழைய வீடியோ எல்லாம் வருது. இல்ல அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஆகஸ்ட் இன்னைக்கு 1, நாளை மறுநாள் ஆடி 18ல இருந்து பிரகாஷ் ஆனந்தா இல்ல பிரகாஷ் மகாதேவானந்தா அப்படின்னு எனக்கு ஒரு 4 பேர் வந்து நீங்க வந்து பேனர் அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மதுரையில சொல்றோம், அப்புறம் வந்து தூத்துக்குடியில நம்ப மாட்டேன், அறுவாலை எடுத்துட்டு வருவாங்க, நான் உங்க நம்ப மாட்டேன். எனக்கு வேணாம், எனக்கு மதுரை தான் வேணும், இல்ல கோயம்புத்தூர் தான் வேணும். பிரான்சஸ் 2 இல்ல. தலைவர் இங்கேயுமே சொல்ற மாதிரி பேசலாம், பேசுற மாதிரி பேசலாம். இங்கேயும் அங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க. கெட்டப் சேஞ்ச் கொண்டு வரேன், நான் வேற வேஷத்துல வரேன். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல பிரகாஷ் ப்ரோ, ஏன் இந்த கேட்டாங்களா பரணி? அப்புறம் எதுக்கு பரணி நீங்க இதுல பேசுறீங்க? உங்களுக்காக தான் நான் பேசுனேன். இதுதான் நான் சொல்றேனே, குண்டு உள்ள சோடா பிடிக்குமா குண்டு இல்லாத சோடா பிடிக்குமான்னு ஒரு காமெடி தமிழ் படத்துல வரும். ஓகேவா, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரணும். குண்டே இல்லாத சோடா குடிக்கிற உங்களுக்கு எதுக்கு இது பேச்சு? அப்புறம் எப்படி இவர் வேற ஏதாவது சம்பந்தமே இல்லாம எனக்கு உங்களுக்கு புரியலடா, சம்பந்தம் இல்லாது. இவருக்கு என்ன ரெஃபரன்ஸ் புரியல, அதுக்கு என்ன விளக்கம்னு புரியல. அதாவது அந்த விளக்கத்தை கேட்டு இந்த விளக்கம் சொல்லி போய் இந்த விளக்கத்துக்கு எந்த விளக்கத்தை கேட்கறதுன்னு ஆயிரும். கிட்டத்தட்ட வைத்தியம் பார்த்த கதையாயிரும். அது வேணாம். சரி ஓகே. இல்ல ஆக்சுவலா நீங்க சொல்ற நான் பார்த்த யாரு கூட வந்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்க சாமியார்னு ஒண்ணு இப்பதான் மறுபடியும் இல்ல பரணி ப்ரோ எனக்குமே அந்த போட்டோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவன் யாருன்னு தெரியல, ஏதோ இது பாய் ஃப்ரெண்டை இது பண்ணிருக்காங்கன்னா, அப்புறம் தான் கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா எல்லாரும் என்னென்னமோ டே இவன்டான்னு போட்டுருந்தாங்க. டே யாரா அப்படின்னு போய் பார்த்ததான் தெரியுது தலைவர்னு. ஓகே ஃபைன். போன ஆட்சியில அவன் தான் ட்ரெண்டிங்ல இருந்தாப்ல போன ஆட்சியில. ஆமா சரி பரணி, அதாச்சும் தெரியுமில, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அதாச்சும் தெரியுமில? எனக்கு தெரியல, விட்டுருங்க. அதுவும் தெரியலையா? அதாவது அது ஒரு வசனம் வரும், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் முடிச்சதுன்னா அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்கார டாக்டர் எந்த பைத்தியத்துல போய் வைத்தியம் பார்க்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ரொம்ப பெருசா போகும். துப்பாக்கி அந்த மாதிரி. அதனால அந்த விளக்கமே உங்களுக்கு வேணாம், விட்டுருங்க. நாங்க மறுபடியும் ஸ்பைடர்மேன் குள்ளே போயிடுறோம். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களான்னு கேட்பீங்க. எத்தனை மணிக்கு ப்ரோ காலையில போயிட்டு வந்துறீங்களா? இப்போ பிரகாஷ் ப்ரோ 2:50 போறேங்க. டால்பி தானே போறீங்க? இல்லங்க மெகாஸ்டார் தாங்க போறேன், டால்பி எல்லாம் போலங்க. அது டால்பில 3D நல்லா இருக்கும் ப்ரோ, அதனால சொன்னேன். நல்லாதான் இருக்கும், குழந்தைங்க கூட்டு போகணும். ஆமா தமிழ்லே காட்டுவேன், தமிழ்லே காட்டுவேன். நான் வந்து மார்வல் படமோ டிசி படமோ இந்த 2 படமே எப்படி இருக்கும் தெரியுமா? நான் தியேட்டர்ல போய் உட்காந்து பாக்குறப்ப ஃபுல்லா என்னை சுத்தி பார்த்தீங்கன்னா இல்ல நண்டு சிண்டா இருக்கும், பத்துக்கோ சின்னொண்டா இருப்பானுங்க, திடீர்னு கத்துவானுங்க. இதுக்கு எதுக்குடா கத்துறாங்க? ஒவ்வொரு கேரக்டர் வர்றப்ப இந்த ஸ்பைடர்மேன்லயே அவன் மாஸ்க் கழட்டுறான். டே அவன் தான் இவன் தான் உனக்கு தெரியும்ல ஏற்கனவே, புதுசா அப்பதான் மாஸ்க் கழட்டுறாங்க, நீ கத்துறதுல ஒரு நியாயம் இருக்கு. இல்ல ராஜசேகர் ப்ரோ அப்படியெல்லாம் இல்ல. நீங்க கேளு ஒரு நிமிஷம் கேளு, நான் பேசிக்கிறேன். நான் வந்து அப்படிதான் பாப்பேன். பத்துக்க இவங்க என்னடா இப்படி கொண்டாடுறாங்க. நம்ம டைரக்ட் தமிழ் படத்துக்கு கூட முதல் நாள் 10 பேர் அல்லது அதிகபட்சம் 15 பேர் அல்லது 20 பேர் தான் வருவானுங்க. நீங்க என்னடா எர்லி மார்னிங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் நான் உட்காந்து பாத்துட்டு இருந்தேன் படமே. சரியா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பைடர்மேன் அப்படிதான், இப்ப ரீசெண்டா பார்த்த இந்த ஸ்பைடர்மேன் அப்படிதான். பட் நம்ம கதையோட டிராவல் ஆகி நம்ம அப்படியே போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. அதுல எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அதோட முடிஞ்சிடும் நம்ம கதை. பட் அவனுக்கு செலிப்ரேட் பண்றதெல்லாம் பாக்குறப்ப இங்க என்னடா நீங்க இங்குள்ள ஸ்டாரை கொண்டாடுறீங்க, நாங்க கொண்டாடுறோம் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டம் இருக்கும். அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு சூப்பர்பா வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு நான் பாட்டு போயிருவேன். நம்ம அவ்வளவுதான் ஸ்பைடர்மேன். நேத்து நான் ஸ்பேஸ்ல சொல்லும் போது சொல்லியிருந்தேன், 2 பேர் வந்து போட்டிருந்தாங்க ட்வீட்டா,
என்னப்பா இதெல்லாம் இங்க இப்படி கொண்டாடுறீங்க, யாரா நீங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க 2 பேரு. அதுல ஒரு ஆள் நீங்க, இன்னொருத்தர் யாருன்னு அப்புறம் சொல்றேன். இல்ல எனக்கு எனக்கு என்னன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பயங்கரமா மாசின்னு இருந்த மாதிரி நீ போட்டிருந்தியா, எனக்கு அதுதான் வந்து எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. மொத்தமே ஒரு 5 சீன் தானடா பயங்கரமா இருந்துச்சு. நமக்கு ஒர்க் ஆச்சு. அதாவது நான் வந்து பயங்கரமா எக்ஸைட் ஆகி வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது வந்து ஒரு 5 சீன் சொல்லலாம். இவன் என்னடா 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பயங்கரமா தேட்டருக்கு மூமெண்டா இருந்ததுன்னு போட்டிருக்கானே, அந்த இதுக்காக தான் நான் போட்டிருந்தேன். அப்படி ஒருவேளை எனக்கு வேற படம் காமிச்சாங்களோ அப்படின்னு சொல்லி, மத்தபடி வேற ஒண்ணும் சொல்லல. உனக்கு ஒர்க் ஆயிருக்கும், எனக்கு அப்படி ஒர்க் ஆயிருக்காது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ எனக்கு அது மொமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதான், எனக்கு மொமெண்ட்ஸாவே நிறைய இது ஒர்க் ஆயிருந்துச்சு. அதனாலதான் கரெக்ட் தான். நான் அதான் சொல்றேன்ல, எனக்குமே நிறைய பேர் எமோஷன்ஸ் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எமோஷன் நல்லா ஒர்க் ஆச்சு, நல்லா தானே இருக்கு. இதையே குறை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் என்னன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்தா கூட இவங்க பண்ற எக்ஸைட்மெண்ட்லயே நம்ம வந்து சூப்பர்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா என்னன்னா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கோர் ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸே வந்து ரொம்ப அமைதியா தான் பார்த்தாங்க. அப்பப்ப நான் சொல்லல ஒரு 5 சீன் 6 சீன்ல வந்து பயங்கரமா கத்திருப்பானுங்க. மற்றபடி மீதியெல்லாம் அப்படியே அமைதியா உட்காந்து பொறுமையா பார்த்தா நல்ல புக்கிங் படத்துக்கு. ஓகே சூப்பர், அவ்வளவுதான். ஆனா செம ப்ராஃபிட் வரும் இந்த படத்துக்கு கண்டிப்பா. 25 தமிழ்நாடு ரைட்ஸ்ன்னு சொன்னாங்க, அதை விட நல்லா பண்ணணும்னு தோணுது. கண்டிப்பா நல்ல புக்கிங். என்ன பரணி ப்ரோ, என்ன ரைட்ஸ்? இல்ல தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 25 crores சொன்னாங்க. நாகநாதன் 10ன்னு போட்டிருந்தாரு. 25 போட்டிருந்தாங்கப்பா, தமிழ்நாடு மட்டும் 10ன்னு போட்டிருந்தாரு பரணி ப்ரோ. இருங்க நான் செக் படம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ப்ராஃபிட் வரும் மெய்யலகன். 10னா இன்னைக்கே நாளைக்கோ பிரேக் ஈவன் ஆயிரும், அப்புறம் வரது ஃபுல்லா ப்ராஃபிட் தான். அதுதாங்க ஆகஸ்ட் 14 வரைக்கும் இந்த படம் செம்மையா போங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதுக்கப்புறம் எதையாவது பண்ணி பரணி ப்ரோ இந்த படத்தை ஓட வைப்பாரு பாருங்க. எந்த படத்தை? ஸ்பைடர்மேனை தான். பரணி மேல வன்மத்தை கக்கிட்டாப்ல. இல்ல பரணி வன்மத்தை கக்குவாருன்னு சொல்றாரு, நான் கக்க மாட்டேன். அதான்டா, அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் அவர் கக்கிட்டாப்லடா. இல்ல மையலகன் இல்ல 2 வாரம் தாங்கிறது, 2 வாரத்துக்கு மேல போறது கஷ்டம். எது ப்ரோ? ஸ்பைடர்மேன் தான் 2 weeks தான். இல்ல போகும் சாலிடா போகும். சொன்னேன்ல வீக் டேஸ் இப்ப போற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 2 வாரம் தாண்டியே போகும்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றது நம்ம சென்டர், எங்க சென்டரை வச்சே நான் சொல்றேன். நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. முத நாள் வந்து வியாழக்கிழமை ரிலீஸ் 30 ரிலீஸ் ஆச்சா, அன்னைக்கு வந்து காலையிலே நல்ல ஃபுல், கிட்டத்தட்ட 60-70% இருந்தது. மத்தியான ஷோல ஹவுஸ்ஃபுல், போட்ட எல்லா தேட்டர்லயும் ஹவுஸ்ஃபுல். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்குலாம், என்னடா இது எங்க இருந்துதான் வர்றீங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாளைக்கு ஆடியோ ஒடிசிக்கு ஆனா திரும்ப கூட்டம் வரும் தோணுது. இது இந்த லாங் லாஸ்டா ஓடிச்சுற போன வருஷம் F1 இங்கெல்லாம் எடுத்துட்டாங்க, படத்தை எடுத்துட்டாங்க. ஜனநாயகம் மேஜர் சிட்டிஸ்ல ஐமேக்ஸ்ல அந்த மாதிரி சொல்றேன். இதெல்லாம் டக்குன்னு பார்த்து தீர்த்துருவாங்க இந்த மாதிரி படங்கள்லாம், அது வச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒடிசி மாதிரி படங்கள். நான் ஒரு 18-19 வயசுலாம் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, எங்க ஊர்ல நான் வந்து பார்த்த இங்கிலீஷ் படம் எப்படி போகும்னா, ஜேம்ஸ் பாண்ட் படம் இந்த மாதிரி படங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல்லா போகும். ஆக்ஷன் படம் ஏதாவது வந்துச்சுன்னா, ப்ரூஸ்லி படம். ஆனா இப்பதான் இந்த சீரீஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நல்லாதான் இருக்கு இதுவும். அடுத்த வாரம் டிசியா ராஜசேகர் ப்ரோ? எது ஃபர்ஸ்ட், டிசியா ஜிடி நைட்? டிசி பரணி ப்ரோ. நான் வந்து லோகேஷ் கண்டிட்டா. நானு லோகேஷ் கண்ணி. எஸ். ஓ மை காட் ப்ரோ, இந்த ஜிடி நாயுடு தமிழ் படமா இல்ல வேற லாங்குவேஜ்ல இல்ல பைலிங்கலா? நினைக்கிறேன் தெலுங்கு படம் தான் நினைக்கிறேன். ட்ரெய்லர் அவங்க நான் பார்க்கல, ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன லாங்குவேஜ்னு சொல்லி. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு எதுவும் தெரியுமா அது ஒரிஜினல் லாங்குவேஜ் என்னன்னு? ஜிடி நாயுடு ஹிந்தி நினைக்கிறேன். ஹிந்தியா? தமிழ் ஆக்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இல்ல பாருங்க, தமிழ் படம் தானே பாருங்க. அது கருணாகரன்டா இருக்காரு. இல்ல தமிழ் படம் தானே பாருங்க. தமிழ் படமா? ஏங்க இங்க ப்ரொமோஷனே பண்ணல. அது பண்ணலங்கிறதுக்குலாம் அவங்க மெயின் டார்கெட் ஹிந்தி தான். ஆனா எடுத்தது தமிழ் படம் தான். மெயின் டார்கெட் ஹிந்தி.
ஆக்சுவலா அவர் தமிழ்நாட்டுல தானே ப்ரோ அவர் இருந்த கிருஷ்ணகுமார் மாதிரி இருக்கும். ராமகுமாரா? ஏங்க கிருஷ்ணகுமார் பரணி ப்ரோ உங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கேன் பாருங்க, எவ்வளோ ரைட்ஸ் இப்பதான் எடுத்தேன் அந்த போஸ்ட். ஓகே ஓகே ப்ரோ, பாக்க தமிழ் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்ட் ஹிந்தி. இல்ல அவரு ஆல்ரெடி 2-3 லாங்குவேஜ்ல எடுப்பாரு, பைலிங்குவலா எடுக்கிற ஆளு அவரு. இது நம்ம டைரக்டர், அதனால தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த ஏதோ ஒரு டீசர் ஏதோ வந்து லிப்சிங் வேற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. பரணி ப்ரோ இன்னைக்கு பிரேக் ஈவன் பண்ணிரும், நாளையில இருந்து வரதெல்லாம் ப்ராஃபிட் தான். ஸ்பைடர்மேனா? இன்ஸ்பிளாக் போட்டிருந்தாப்புல 10 crores தான் தமிழ்நாடு ரைட்ஸ் எம்சிக்கு வாங்கியிருக்காங்களாம். சூப்பர். ஆனா அவர் என்ன போட்டிருந்தாருன்னா ஹாலிவுட்லயே இதான் ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வேற யாரோ போட்டிருந்தாங்க. இப்போ தமிழ்ல தராங்கன்னா இப்போ அவர்கிட்ட வந்து எல்லா லாங்குவேஜும் கொடுப்பாங்களா இல்ல தமிழ் டப்பிங் வெர்ஷன் மட்டும் கொடுப்பாங்களா? மொத்தமா அதுதான் டவுட்டா இருக்கு. தமிழ்நாடு என்டையர் தியேட்டரிக்கல் ரிலீஸ் அவர் கண்ட்ரோல்ல தான் வரும், தமிழ் தெலுங்கு. அப்போ அவரு தமிழ்நாட்டிலே வந்து இங்கிலீஷ், இப்ப தெலுங்கு, ஹிந்தி எல்லாம் கூட போடுறாங்க சென்னையில, அதுவும் அவர் கணக்கு தானா? எல்லாமே அவர் தான், கம்ப்ளீட்டா அவர் தான் இது அப்படின்னு. ஓகே ஓகே. இவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, இவர் எந்த படத்துல கை வச்சாலும் அந்த படம் பயங்கரமா ஓடிடும். இதுக்கு முன்னாடி யூத் பண்ணாரு, லப்பர் பந்து, இன்னும் 2-3 படம்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே பரணி முடிச்சிடலாமா? பாய் பாய். ஒரு நிமிஷம் ப்ரோ. சொல்லுங்க மனோஜ், நீங்க கேட்கறது கிடைக்காது. ஆனா 2 மாசம் தான் ப்ரோ இருக்கு. பரணி 2 மாசம் இல்ல, இன்னும் 2 வருஷம் டைம் கொடுத்தாலும் பண்ண மாட்டாரு. இல்ல ஒர்க் ப்ரோக்ரஸ்ல இருக்கா இல்ல ப்ராசஸ் இல்ல, புட் ஆன் ஹோல்ட் ப்ரோ. அவர் சொல்லட்டும், அவர் வாயால சொல்லுங்க. இல்லம்மா நானும் சொல்லி பார்த்துட்டேன். பரணி சொல்ற அவர் சங்கடப்பட்டு சொல்றத சங்கடப்படுத்த வேணாம்னு நான் சொன்னேன். பரணி சொல்லுங்க பரணி, நீங்களே. நான் என்னவே ஃபீல் பண்ண கேக்கல, கனெக்டிங்ல போயிடுச்சு. மனோஜ் ப்ரோ கேக்குதா? மனோஜ் ப்ரோ கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, அவருக்கும் கேட்கல. நானும் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப பல மணி நேரம் பேசி ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஒரே ஆடியோவா வந்துரும், நான் சொல்லி வச்சிருக்கேன். அவங்களும் இப்ப இவ்வளவு நாள் கேட்காம இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பர்சனலா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்சனலாவா? என்னாச்சு? மனோஜ் ப்ரோ பரணி ப்ரோ பேசிட்டு தான் இருக்காரு, உங்களுக்கு தான் கேட்கல. சரி ஓகே. மனோஜ் ப்ரோக்காக பண்றீங்களோ இல்லையோ, எனக்காக இனிமேல் பண்ணி கொடுங்க. நான் மனோஜ் ப்ரோக்காக கேட்கறேன். ஓகே பாய். மனோஜ் ப்ரோ உங்களுக்காக நான் கேட்டேன், சீக்கிரம் கிடைச்சிரும். செப்டம்பர் 5 கிடைக்குமா பரணி? செப்டம்பர் 5 என்னாச்சு? அது ஏன் பிறந்த நாள், ரிலீஸ் பண்ணலாம் வேண்டா? வேற யாரு நமக்கு மாலை போடுவா? நம்மளே போட்டாதான் உண்டு. இப்பதான் சொன்னேன், சாமியார் ஆயிட்டேன்னா சுயசொலிகள் நிறைய இருக்கணும்ல. நீங்க ஜெய் தேடப்பானந்தா அப்படின்ற மாதிரி ஜெய் பிரகாஷ் ஆனந்தா. ஆமா சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோலாம் சாமியார் ஆயிட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ற ஆளு நானா தான் இருப்பேன். ட்விட்டர்ல போட்டு அட்டாக் மேல அட்டாக் பண்ணுவேன். பரணி பண்ணணும், பரணி பண்ணதான் பரணி வளர்ச்சியா இருக்கு. பண்ணாதான் நானும் ரீச் ஆக முடியும். நியூஸ் வர ஃபர்ஸ்ட் பாலிமர் செய்திக்காரன் எனக்கு ஒரு வீடியோ போடணும், எனக்குன்னு ட்ரோல் பண்ணி பெயரில் வந்த இந்த நபர் செய்த காரியங்களை பார்த்தீர்களா என்றால் இவர் பார்ப்பதற்கே பச்சை குழந்தை போல் இருக்கும் இவர்தான் பிரகாஷ் ஆனந்தா. சனி ஞாயிறுகளில் வீக்கெண்ட் பிகன்ஸ் என்று இவர் போடும் ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா? ஜிம்மில் இவர் ஆடனி. ஆமா, அந்த ஜிம் வீடியோலாம் வந்து நெகட்டிவ் ஷேட்ல நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த மாதிரி போடுவாங்க. போயிட்டு இருக்கோம், வாய்ஸ் ஓவர் பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கோம். இல்ல இதுல வேற சைட்ல வந்து லேடிஸ் வேற இருக்காங்க, ஜாலிதான். அது நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கோம்.
அதான் பாலிமர் வந்து ஒரு வீடியோ போட்டானா அப்படியே அதை வச்சு ஆசிரமத்தை பெருசுபடுத்திடலாம். சரி மனோஜ் ப்ரோ சொல்லுங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங், சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். இல்ல ப்ரோ, இவரு என்னது வேலை பார்க்க மாட்டாருங்க. போன மாசம் ஒரு படம் கீஸ் வந்துச்சுங்க, அதுல போயிட்டாருங்க. அப்புறம் வந்து ஒடிசி வந்துச்சுங்க, அதுல போயிட்டாருங்க. இப்ப ஸ்பைடர்மேன்ல போந்து அழுதுட்டு இருக்கிறாருங்க. நடுவுல ஃப்ரீயா கிட்டாலும் கேம் விளையாடுறாரு, எடிட் பண்ண மாதிரி பொறுப்பே வர மாட்டாரு. மகாபாரதம் சொல்றேன்னு சொன்னீங்க, இவரு பண்ணி கொடுக்குற மாதிரி இல்ல, மகாபாரதம் நீங்க சொல்ற மாதிரி இல்ல. அதனால ராமாயண படம் வருது, அதாச்சும் ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருங்க. ராமாயண கதை ஊர் உலகத்துக்கே தெரியுமே, என்னங்க ஷார்ட்டா சொல்றது, ஊர் உலகத்துக்கே தெரியும் அது இந்த கதை. ஓவரால் ஒரு சின்ன ஒரு 1/2 மணி நேரத்துல சொல்லி முடிச்சிருங்க. பாத்தீங்களா, பரணி ராமாயணத்துல போற பரணி ராமாயணம், வால்மீகி ராமாயணம், கம்ப ராமாயணம் எல்லாம் விட்டுறோம். நேரா இன்னும் பரணி ராமாயணத்தை இன்னும் சொற்புல சேர்க்கிற பரணி அடிக்கிறோம் தூக்குறோம். நான் ஒரு இல்ல பரணி, நம்ம அது பேர் என்னது, சாயபியங்கர் வந்து ஒரு குருஜியை வச்சு ஒரு பாட்டு எடுத்தாப்புல, அந்த டோன்லயே நீ பேசிடு, கரெக்டா இருக்கும். சத்தியமா எனக்கு எந்த ரெஃபரன்ஸும் தெரியாது ப்ரோ. டேய் கருப்பு படத்துல பாட்டுடா. கருப்பு படத்துல என்ன பாட்டு? ஒரு தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிரியா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். ராஜசேகர் ப்ரோ இல்லங்க, சூர்யா படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா அப்படி எப்படிங்க தெரியும்? ஓகே, தெரியாம சொல்லிட்டேன். மெய்யழகன் நீ சொல்லு, மெய்யழகன் என்ன சொல்றாரு? அவர் மெய்யழகன் புரிஞ்சிருச்சுன்னு என்ன சொல்றது, ஒரு சாயபியங்கர் ரெஃபரன்ஸ் கூட தெரியல. இதுவே வந்து எஸ்கே படத்துல இருந்தா தெரியும். ஒரு நிமிஷம் இல்லங்க, அவர் சாயபியங்கர் ஹேட்டருங்க, அனிருத் ஃபேனுங்க. அது எதுக்காக அனிருத் ஃபேன், அதுக்காக அனிருத் ஃபேனுங்க. சரி பரணி ப்ரோ, நான் பாத்துக்கிறேன் உங்களை. சாயபியங்கர் ஹேட்டர் தானே நீங்க? ராஜசேகர் சொன்ன ரெஃபரன்ஸ் எனக்கு சொல்லுப்பா, எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா நீ. ஐயே, ரெஃபரன்ஸோட மீனிங் என்ன தெரியுமா? ரெஃபரன்ஸோ டபுள் மீனிங் ஜோக்கோ ஒரு விடுகதையோ விளக்கம் சொல்லக்கூடாதுங்க. அவருக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியணும்னா, மெய்யலுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தான் புரியல. அதே புரிஞ்சிச்சு மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடலாம் ஸ்பேஸ. அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னா நான் வந்து அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அவர் புரிஞ்சிச்சா இல்லையா உங்களுக்கு தேவை. அது புரிஞ்சிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்க ஓசில மங்களம் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? அது வேலைக்கே ஆகாது. நையா புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க, மனோஜ் புறாக்கு பதில் சொல்லுங்க, முடிச்சலாம். அவர் மனோஜ் புறா நிக்கிறாரு, அவர் அந்த டிபில பாக்க சங்கடமா இருக்கு. அவர் பாக்க எவ்வளவு ஜாலியா உங்களுக்கு கேட்கற மாதிரி அன்பா கேட்கறாரு, அவர் லவ்வோட உங்களுக்கு கேட்கறாரு, நீங்க அதை வந்து கொடுக்க மாட்டீங்க. அது வரும்போதெல்லாம் என் ஹார்ட் பீட் 90க்கு போயிடுதுண்ணா. இல்ல மனோஜ் ப்ரோ இப்ப என்ன கேட்டாரு என்கிட்ட? மனோஜ் ப்ரோ உங்களை ஒண்ணும் கேட்கல, பரணியா தான் ஒரு 4 வார்த்தை கேட்டாரு. ராஜசேகர் ப்ரோ சொன்ன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? கரெக்டா இருந்தா பரோட்டா வரட்டான்ட்டு நான் இப்ப கிளம்பிடுவேன். நீங்க ரெஃபரன்ஸ் புரிஞ்சுதான்னு பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிளம்பலாம். பிரகாஷ் ப்ரோ என்ன சொன்னாரு, ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்களா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேக்குறேங்க. அவர் சொன்ன ரெஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? சண்டை போடாதீங்க ஏட்டையா, எனக்கு ரெஃபரன்ஸ் வேணாங்க. ஐயோ ஐயோ, பரணி இருக்க போது தேவையில்ல வேலைக்கு இதெல்லாம். அவருக்கு புரியல ப்ரோ, அவருக்கும் புரியல ப்ரோ. அப்படி சொல்லிட்டு போங்க, புரியலனாச்சும் சொல்லிட்டு போங்க. இல்ல ஃபர்ஸ்ட் புரியணும்னா அவர் என்ன சொன்னாருன்னு நான் கவனிச்சிருக்கணும். நான் குரூப்ல சேட்டிங் போட்டுட்டு இருந்தேன். அதாவது கேள்விக்கு பதில் தெரியாதவனுக்கு, கேள்வியே தெரியாதவனுக்கு என்ன அப்படிங்கிறாரு. எனக்கு கேள்வியே தெரியலங்கிறாரு. அவர் கேள்வி சொன்னாலும் நான் தெரியாதுண்ணா. நான் பிரகாஷ் ப்ரோ, நான் பெட் கட்டுறேன் பிரகாஷ் ப்ரோ. ஏன் அவருக்கு ஏங்க இப்ப கருப்பு படத்துல சாயபியங்கர் ஒரு குருஜியை பயன்படுத்தி ரீசெண்டா வச்சு ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு, தெரியுமா தெரியாத? அவ்வளவுதாங்க, தெரியும், முடிஞ்சு போச்சு, போங்க. அது தெரியுமே எனக்கு, அது தெரியும்ல, அதுதாங்க பரணிக்கு தெரியல, அது விடுங்க. என்னையா நடக்குது பரணி ப்ரோ, நானே சொல்லிடுறேன். ஐயோ வேலை, நாட்டுல 1000 பிரச்சனைக்கு பரணிக்கு தேவையாங்க. அது நைட்டு 10-14 கொடுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேல்பாரிக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு முடிச்சிட்டு போங்க. பேச முடிச்சுக்கலாம். முடிக்கிறதுல வேல்பாரிக்கு ஒரு விளக்கம் சொன்னாதான் முடிப்பேங்கிற மாதிரி இருக்காரு மனோஜ். சொல்லுங்க பாருங்க. செப்டம்பர் 4 கிடைக்குமா? செப்டம்பர் 5 ரிலீஸ் பண்ணிடலாமா? பிரகாஷ் ப்ரோ, நான் வந்துட்டு ஒரு டேட் நான் வந்து ப்ராமிஸ் பண்ண விரும்பல. இங்க மீன்கள் விற்கப்படும். ஆமா, அப்படியே போயிட்டு இருக்கு வர வர. நான் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி நடக்கல. நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு இது சொல்லி அது நடக்கலன்னா எனக்கு இன்னும் வந்து ஃபீல் ஆகும். 100 தடவை முடிவு பண்ணாலும் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு கேமர். நான் வந்து எந்த ஒரு விஷயமுமே நான் வந்துட்டு பரணி, நீ கேமரா கேமரா ஸ்கேமர் பரணி பரணி கேமரா கேமரா செப்டம்பர் 4 கிடைக்குமா கிடைக்காதா? பரணி கிளாமர் பிளேமர். அடுத்தவங்க மேல பிளேம் போட்டுருவாரு. நாங்க வந்து அடுத்த வாரம் ஏதாவது டிசி மார்வல் படம் ரிலீஸ் ஆகுதா,
மார்வல் படம் ரிலீஸ் ஆகல, டிசி படம் ரிலீஸ் ஆகல, டிசின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை காரணம் வச்சிடலாம் பரமி. அதுக்கு போய் அழுதுட்டாங்க பாரு, லோகேஷ் ராஜ் நடிப்பு பார்த்து அழுதுன்னு சொல்லிக்கலாம் கேட்டா. இல்ல இன்னைக்கு ஒரு போட்டோ சுத்திட்டு இருந்துச்சு டிஎல்ல, அது ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு இருந்துச்சு. ஆனா சிரிப்பாவும் இருந்துச்சு. அந்த போட்டோ ஞாபகப்படுத்தாதீங்க பரணி, அதையும் பார்க்கலாம் பாரு. எந்த போட்டோன்னு கேட்பாரு, அதுக்கு ஒரு இலக்கம் சொல்லி. பரணி பாத்தீங்கன்னா பாக்கல அந்த போட்டோ? இல்ல அதை பார்த்துட்டு உட்காந்து சிரின்னு சிரிச்சிட்டு இருந்தேன் நானு. காலில இருந்து சிரிச்சிட்டு இருக்கேன், ஊர் உலகமே சிரிக்குது. கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள்னு ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் தெரியல. சரி ரைட்டு பரணி, பாப்போம் பரணி, பாய். சாரி மனோஜ் ப்ரோ. மனோஜ் ப்ரோ சீரியஸா சொல்லணும்னா பரணி உண்மையாலுமே கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு, அடுத்த ரெடி பண்ணிடுவாரு. எப்படி நீங்க கேட்குற அக்டோபருக்குள்ளாச்சும் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சீரிஸ் பதிலாம் பட் அப்படி கேட்க வேற டிஸ்டர்ப் பண்ணல. ஸ்ட்ரைட்டா தீபாவளி ரிலீஸ் பண்ணிடலாம் பரணி ப்ரோ. நவம்பர் வரைக்கும் அக்டோபர் நாங்க தீபாவளி ரிலீஸ் ஆகும். இப்ப நீங்க தீபாவளிக்கு போனா பொங்கலுக்கு தள்ளி போவாதா? ஏங்க இப்படி பண்றீங்க பரணி? சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் பரணி செப்டம்பர் 5 பிறந்தாள் என் பிறந்தாள் ட்ரை பண்றோம், ஓகேவா? இல்லையா அக்டோபர் 15 ஆயுத பூஜை ட்ரை பண்றோம். அது இல்லைன்னா தீபாவளிக்கு போறோம். பொங்கலுக்கு மட்டும் போக கூடாது, சேவனுக்கு போட்டியான வரக்கூடாது, ஓகேவா? அந்த ஒரு காரணத்துக்காக வச்சும் முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க. நல்ல மீன்கள் விற்கப்படும் சொல்லிட்டு விற்கப்படும், அவ்வளவுதான். பரணி சூர்யா 47 என்னைக்கு வருதுன்னு பாருங்க பாரு, அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுங்க பாரு. நீங்க உங்க ஆசை டக்குன்னு நிறைவேறிடும். பிரகாஷ் ப்ரோ சும்மா இருங்க அதான் சூர்யா 47 அந்த விஷயம் சொல்லிட்டாங்களே தீபாவளி. பரணி ப்ரோ ஓம் கூட இறக்கிடலாமா பேசாம? என்ன ப்ரோ? ஓம் கூட இறக்கிடலாமா? டைட்டில் ஓம் வேல்பாரின்னு வச்சிரும். ஓம் வேல்பாரியா? நார்த்தர் நல்லா ஓடிடும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, ஒரேடியா சொல்லுங்க. தமிழ் முருகன் கடவுள் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் ரிலீஸ் பண்ணுவேன். அப்ப வர ஒரே சொருவு. சரி பரணி பார்த்து பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ தனுஷ் வெற்றிமாறன் படம் முருகன் படம் வருதுல்ல, அப்ப ரிலீஸ் பண்ணிக்கலாம். சதீஷ் சிவா சொல்லுவாப்ல, உனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாது. நான் அந்த மாதிரிதான் இருக்கு பரணி ப்ரோ. தமிழ் கடவுள் முருகன் வரும்போது ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றது. சரி ரைட்டு பரணி, ஏதோ பார்த்து பண்ணுங்க, பாத்துக்கலாம். பாய். ஐயா எனக்கு ரெஃபரன்ஸ் சொல்றீங்கன்னா தயவு செஞ்சு எக்ஸ்பிளனேஷனோட சொல்லுங்க நிமிட் யாரா இருந்தாலும். இது கூடவா தமிழ் படம் 2 சொல்றாரு, சிவான்னு சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. இதுக்கு மேலேயுமா ஐயா சாமி, இதுக்கு மேல எழுதி போட்டு ஆ அம்மா ஆ ஆடு அப்படின்னு தான் போனோம். அதனால முடிக்கிறேன். பாய். பிரகாஷ் ப்ரோ விவேக் ஒரு படத்துல போர்டுல ஆ எழுதி போட்டு தெரியுதான்னு கேட்பார்ல, அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. ஏன்னா எனக்கு தான் எழுத பிடிக்க தெரியாது. அப்பாடா ஒரு ரெஃபரன்ஸ் புரிஞ்சிச்சுடா சாமி, அது ரெஃபரன்ஸ் சொல்லாமே புரிஞ்சிச்சுடா, ரெஃபரன்ஸ் சொல்லாமே புரிஞ்சிச்சு. விவேக் ஒரு படத்துல அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, அப்பயே பிடிச்சிக்கிட்டாரு. ஓகே பாய். அதெல்லாம் ஐகானிக். ஐயா 5 தடவை சொல்லிட்டேன் பாய். இதுக்கு சொன்னா நீங்க பேச முடிப்பீங்க, முடிக்க மாட்டேன் கலப்பாயிருவாங்க. அதனால கிளம்புவோம். பாய். அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க பரணி. தேங்க்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஆல். பாய். தேங்க்ஸ் ஆல். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.